அரசாட்சியே, பரிசுத்தவான்களின் ராஜ்யமே, பரமபிதா வேதவாக்கிதே, பசுமை பொற்காலம் வருகின்றதே, 1000 வருட அரசாட்சியே. கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமாக அன்பாக அழைக்கப்பட்ட அன்புக்குரிய சகோதர சகோதரிகள் அனைவருக்கும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அன்பின் நாமத்தினாலும் பரமபிதாவாகிய தேவனுடைய அன்பின் நாமத்தினாலும் உங்கள் அனைவருக்கும் முதல் அன்பின் வணக்கங்களையும் வாழ்த்துக்களும் இந்த வேளையில் தெரிவித்துக் கொள்கின்றோம். விசேஷமாக நமது பிதாவாகிய தேவன் நமது வாழ்நாளிலே ஒரு நாளை சேர்த்து கொடுத்து இந்த நாளிலும் கூட தேவ கிருபையினால் நம் சகோதர சகோதரிகளாக இந்த மாலை பொழுதிலே ஒன்று கூடி வந்து நாம் தேவனை நாம் தொழுது கொள்ளவும் அவருடைய மேலான செய்திகளை நாம் தியானிக்கவும் தேவன் இரக்கம் செய்து நம் அனைவருக்கும் இப்படிப்பட்டதான நல்ல வாய்ப்பை தேவன் நமக்கு ஏற்படுத்தி தந்திருக்கிறார். ஆகவே பிதாவாகிய தேவனுக்கு நமது அன்பின் கர்த்தர் இயேசு கிறிஸ்து மூலமாக நன்றிகள் துதிகள் சோதனைகளை நாம் ஏறெடுத்துக்கொண்டு இந்த நாளுக்குண்டான கூடுகைக்கு நாம் இப்பொழுது கடன் செல்லாம். அன்புக்குரிய சகோதர சொல்ல அன்புக்குரிய சகோதர சொல்ல நம்ம ஒவ்வொரு வாரமும் புதன்கிழமை தோறும் கர்த்தர் இயேசு கிறிஸ்துனுடைய 1000 வருட அரசாட்சி குறித்ததான பாடங்களை நம்ம தொடர்ந்து தொடர் பாடமாக தியானித்து கொண்டு வருகிறோம். அன்புக்குரிய சகோதர சொல்ல அந்த வகையில் நம்ம கடந்த வாரத்தில் கர்த்தர் இயேசு கிறிஸ்துவோட 1000 வருட அரசாட்சி குறித்தில் பாடத்தில் 42வது பாகம் தியானித்தோம். பாடத்தின் தலைப்பு ஆகாசின் சூரிய கடிகாரம் என்ற தலைப்பின் கீழாக கடந்த வாரத்தில் நம்ம தேவனுடைய வார்த்தையில் நம்ம தியானித்தோம். அப்போ ஆகாசின் சூரிய கடிகாரம் அதில் நாம் பார்த்த ஒரு மிகப்பெரிய சத்தியம் என்னன்னு சொல்லி பார்க்கும்போது இது உலகம் முழுவதும் இருக்கக்கூடிய நிறைய கிறிஸ்தவர்களுக்கு இருக்கக்கூடிய நெருடலான விஷயம். கிறிஸ்தவர்களுக்கு மாத்திரமல்ல, உலக ஆராய்ச்சியாளர்களுக்கே புரியாத விஷயத்தை நம்ம கடந்த வாரத்தில் தியானித்தோம். அதாவது எசேக்கியா ராஜா, யூதாவின் ராஜா, அவர் தேவனிடத்தில் நல்லா சொல்லிட்டு வாங்கின ராஜா. அவர் வியாதியாக இருந்தார். அப்போது தேவன் உனக்கு சுகத்தை கொடுப்பார், ஏன்னா இவர் வியாதியாக இருக்கும்போது நீ மறிச்சு போயிடுவே, வீட்டு காரியத்தை ஒழுங்குபடுத்து அப்படின்னு தேவன் சொல்லிடுவார். அப்போ மீண்டும் இவர் இந்த மனம் கசந்து அழுது தேவனிடத்தில் விண்ணப்பம் செய்து கேட்கும்போது தேவன் ஏசாயா தீர்க்கதரிசி மூலிமா சொல்லி அனுப்பார், என்னுடைய ஆயுஷின் வருஷத்தில் 15 வருஷத்தை நான் கூட்டி தரேன் அப்படின்னு சொல்லுவார். இவர் எசேக்கியா ராஜா, சரி நீங்கள் கூட்டித்தரேன்னு சொல்கிறீங்க தேவனே, அதுக்கு என்ன அடையாளம் அதுக்கு சொல்லுங்கிற கேட்பார். அதுக்கு தான் சொல்லுவார், ஆகாசன் சுடிய கடிகாரத்தில் பாகைக்கு பாகை 10 சாயை 10 பாகை 10 சாயை பின்னிட்டு திரும்பணும், முன்னிட்டு திரும்பக்கூடாது, பின்னிட்டு திரும்பணும். அப்போ அந்த ஆகாசன் சூரிய கடிகாரம் என்னென்னு நமக்கு தெரியாமல் இருந்துச்சு. கடந்த வாரத்தில் ஆகாசன் சூரிய கடிகாரம் என்ன, அப்படி ஒரு சூரிய கடிகாரம் ஆகாஷ் ராஜா, ஆகாஷ் யாருன்னா எசேக்கியா ராஜாவோட அப்பா, அவர் வாங்கி வச்சாரா அப்படின்னால நம்ம பார்த்தோம். கடந்த வாரத்தில் அதுக்குரிய சத்தியத்தை கேட்டு தெளிவடைந்து விட்டோம். அப்போது பார்க்கும்போது அந்த ஒரு பாகைக்கு பாகை என்பது படிக்கட்டு, சாய் என்பது நிழல். அப்போ 10 சாய் எப்போவுமே சூரிய வெளிச்சம் படும்போது முன்னாடி தான் போகணும். ஆனால் இது பின்னாடி பின்னிட்டு திரும்ப வைக்கிறது இது நடக்காத விஷயம். ஆனால் தேவன் நடத்தி காமிக்கணும்னு அங்கே இதான் அடையாளம், இது நடத்தி காமிக்க முடியுமா அப்படின்னு எசேக்கியா ராஜா கேட்பார். தேவன் அதையும் நடத்தி காமிப்பார். அது எப்படி நடத்தி காமிப்பார் அப்படிங்கிறத ஜீபூமா மாதிரி நடத்தி காமிக்க மாட்டார். தேவன் எதுவுமே அதாவது அந்த ஒரு இயற்கையின் வரைமுறைக்கு உட்பட்டு தான் செய்வார் அப்படிங்கிறத நம்ம பார்த்தோம். அங்கே பார்த்திங்கன்னா சூரியனுடைய அந்த பிரதிபலிப்பு அங்கே பட்டு இன்னொரு சூரியன் உருவாகி, இன்னொரு சூரியன் கிடையாது, அந்த சூரியனுடைய பிரதிபலிப்பு இன்னொரு சூரியன் தெரியுற மாதிரி அந்த வெளிச்சம் பின்னாடி மறுபடி படுற மாதிரி பண்ணாருன்னு சொல்லி பார்த்தோம். அப்போ இது கடந்த வாரத்தில் தியானித்த பாடம். இந்த வாரத்தில் அதனுடைய தொடர்ச்சியான பாடத்தை தான் நம்ம தியானிக்க போகிறோம். கடந்த வாரத்தில் எசேக்கியா ராஜா யாருக்கு அடையாளம்னு பார்த்தோன்னா இஸ்ராயேல் ஜனங்களுக்கு அடையாளமாக பார்த்தோம். இந்த பாடத்திலையும் எசேக்கியா ராஜாவை குறித்து அதனுடைய தொடர்ச்சியான பாடத்தை நம்ம தியானிக்க போகின்றோம். இன்றைய நாளுக்குண்டான பாடம் பார்த்திங்கன்னா கிங்டம் ஆஃப் காடில் கர்த்தர் இயேசு கிறிஸ்து 1000 வருட அரசாட்சி பாடத்தில் 43வது பாகம். பாடம் 43வது பாகமாக இருக்கின்றது. பாடத்தின் தலைப்பு அன்புக்குரிய சகோதரர்களே 7 மெய்ப்பர்கள் 8 அதிபதிகள். 7 மெய்ப்பர்கள் 8 அதிபதிகள் என்ற தலைப்பின் கீழாக நம்ம தேவனுடைய சத்தியவாதத்தில் நம்ம தியானிக்க போகிறோம். அப்போ அன்புக்குரிய சகோதரர்கள் நம்ம பார்க்குறது பாருங்கள், மீகா 5ஆம் அதிகாரத்தில் 5ஆம் வசனம் நம்ம வாசிக்க தெரிந்து கொண்ட இந்த
ஆதார வசனமானது மீகா தீர்க்கதரிசி எழுதின தீர்க்கதரிசன புஸ்தகத்தில் 5ஆம் அதிகாரம் 5வது வசனம். வாசி. இவரே சமாதானக்காரனர். அசிரியன் நம்முடைய தேசத்திலே வரும்போதும் நம்முடைய அரண்மனைகளை மிதிக்கும் போதும் 7 மேய்ப்பரையும் மனுஷரில் 8 அதிபதிகளையும் அவனுக்கு விரோதமாக நிறுத்துவேன். அன்புக்குரிய சகோதர சொல்லிங்க பார்க்கும்போது பாருங்க, ஆதார வசனத்தில் இவரே சமாதானக்காரனர், யாருன்னா தேவன். அசீரியன், அசிரிய ராஜா அசீரியன் நம்முடைய தேசத்தில் வரும்போது, நம்முடைய அரண்மனைகளை மிதிக்கும் போது, பாருங்க, அந்த அசிரிய ராஜா நம்முடைய தேசத்துக்கு வரும்போது, நமது அரண்மனையை மிதிக்கும் போது 7 மேய்ப்பர்களையும் மனுஷரில் 8 அதிபதிகளையும் அவனுக்கு விரோதமாக நிறுத்துவேங்கிறார் தேவன். யாருக்கு விரோதமானா அசீரியனுக்கு விரோதமாக நான் நிறுத்துவேன் அப்படின்னு இந்த ஒரு தீர்க்கதரிசன வசனத்தில் பார்க்குறோம். அப்போ அன்புக்குரிய சகோதரர், இங்கே நம்ம பார்க்குறோம் இந்த தீர்க்கதரிசனத்தை யார் எழுதுனான்னு சொல்லி பார்க்கும்போது பாருங்கள், மீகா தீர்க்கதரிசி. இந்த தீர்க்கதரிசிக்கு நம்ம பார்க்குறோம், இவர் மீகா தீர்க்கதரிசி நம்ம பார்க்குறோம். இவர் தான் வந்து பார்க்கும்போது இந்த ஒரு தீர்க்கதரிசன வசனத்தை எழுதியிருக்கார். இப்போ பொதுவாகவே பார்க்கும்போது அன்புக்குரிய சகோதரர், தீர்க்கதரிசனங்கள் நிறைய தீர்க்கதரிசிகள் நம்ம படிச்சிருக்கிறோம். பாருங்கள், நிறையா தீர்க்கதரிசிகளை நம்ம வேதத்தில் படிச்சிருக்கிறோம். பழைய ஏற்பாட்டின் காலத்தில் எலியா தீர்க்கதரிசி, எலிசா தீர்க்கதரிசி, சகரியா தீர்க்கதரிசி, அப்புறம் பார்த்திங்கன்னா தானியேல், நிறைய தீர்க்கதரிசிகளை குறித்து நம்ம பார்த்துருக்குறோம் அன்புக்குரிய சகோதரர். அப்போ நிறைய தீர்க்கதரிசனங்கள், அவங்களுடைய தீர்க்கதரிசனங்கள் எல்லாமே நம்ம கேட்டிருக்கிறோம். அதுவும் பார்க்கும்போது அதாவது ஒரு சில தீர்க்கதரிசிகள் ஒரே வசனத்தை திரும்ப திரும்ப பேசியிருப்பாங்க. ஒரே வசனத்தை ஒரு தீர்க்கதரிசி பேசியிருப்பார், அதே வசனத்தை அதே மாதிரி காரியத்தை இன்னொரு தீர்க்கதரிசியும் பேசியிருப்பார். அதில் வந்து பார்க்கும்போது ஏசாயா தீர்க்கதரிசி, மீகா தீர்க்கதரிசி 2 பேருமே ஒரே விஷயத்தை குறித்து திரும்ப திரும்ப வசனங்களில் பேசியிருப்பாங்க. அப்போ ஏசாயாவும் தன்னுடைய வசனங்களை எழுதியிருப்பார், மீகாவும் தன்னுடைய வசனங்களை எழுதியிருப்பார். ஏன்னா அன்புக்குரிய சகோதரர்கள், இவர்கள் வந்து பார்க்கும்போது மீகா தீர்க்கதரிசியும் ஏசாயா தீர்க்கதரிசியும் சமகாலத்தில் வாழ்ந்தவர்கள், ஒரே காலத்தில் வாழ்ந்த தேவனுடைய மனிதர்களாக இருந்தாங்க. அதுவும் குறிப்பாக இவர்கள் வந்து யாரை குறித்து தீர்க்கதரிசனம் சொன்னாங்கன்னா இஸ்ரேல் தேசத்தை குறித்த தீர்க்கதரிசனம் சொன்னாங்க. பாருங்க, மீகா 1ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தை கூட வாசிக்கலாம். யோதாம், ஆகாஷ், எசேக்கியா என்னும் யூதா ராஜாக்களுடைய நாட்களில் மொரேசா ஊரானாகிய மீகாவுக்கு உண்டானதும் அவன் சமாரியாவுக்கும் எருசலேமுக்கும் விரோதமாய் தரித்ததுமான கர்த்தருடைய வார்த்தை. பாருங்க, அதாவது இந்த ஒரு மீகா தீர்க்கதரிசி யார் காலத்தில் வாழ்ந்த ஒரு தீர்க்கதரிசினா யோதாம், ஆகாஷ், எசேக்கியா என்னும் யூதா ராஜாக்களுடைய நாட்களில் அவர் அங்கே வாழ்ந்திருக்காரு. அவர் ஊர் வந்து மொரேசா ஊரானாகிய மீகா, மொரேசா ஊரை சேர்ந்தவர். அவர் வந்து யாருக்கு விரோதமாக தீர்க்கதரிசனம் சொன்னாங்க பார்க்கும்போது சமரியாவுக்கும் இஸ்ரேலுக்கும் விரோதமாக தீர்க்கதரிசனம் சொன்னார். அப்போ சமரியா இஸ்ரேலுக்கு விரோதமாக இவர் வந்து தரிசித்ததுமான கர்த்தருடைய வார்த்தை அப்படின்னு சொல்லி பார்க்குறோம். அப்போ அன்புக்குரிய சகோதரர், இவர் பார்த்தீங்கன்னா மீகா தீர்க்கதரிசி எசேக்கியா ராஜா காலத்தில் பாருங்க நிறைய தீர்க்கதரிசனம் சொல்லியிருக்கார் அப்படின்னு சொல்லி பார்க்குறோம். அப்போ அன்புக்குரிய சகோதரர், நம்ம பார்க்குறோம் இஸ்ரேல் தேசம் என்பது பாருங்க 12 கோத்திரம் சேர்ந்ததா இஸ்ரேல் தேசம். யாக்கோப்புக்கு 12 பசங்க தான் இஸ்ரேல் ஜனங்க. அந்த 12 பேர் தான் இஸ்ரேல் நாடாக இருந்தாங்க. அப்போ அன்புக்குரிய சகோதரர், இந்த சமஸ்த இஸ்ரேல் 12 கோத்திரத்தையும் பாருங்க நியாயாதிபதிகள் நியாயம் விசாரிச்சாங்க. அவர் காலங்களுக்கு அப்புறம் ராஜாக்கள் வேணும்னு கேட்குறாங்க. தேவன் ராஜாக்கள் கொடுக்குறா, நம்ம இந்த தெரிஞ்சது தான். சவுல் 40 வருஷம் ராஜ்யபாரம் பண்ணுறார், முதல் ராஜா. தாவீது 2வது ராஜாவாக வந்து அவர் 40 வருஷம் ராஜ்யபாரம் பண்ணுவார். அதுக்கடுத்தது தாவீதுக்கு அப்புறமா சாலமோன், அவர் வந்து ராஜாவாக 40 வருஷம் ராஜ்யபாரம் பண்ணுவார். இப்படியாக இந்த 3 ராஜாக்களும் சமஸ்த 12 கோத்திரத்தையும் சமஸ்த ராஜ்யத்தையும் ஒரே தேசமாக ஆட்சி செஞ்சவங்க. அப்புறம் சாலமோன் காலத்துக்கு அப்புறமாக அன்புக்குரிய சகோதரர், இந்த ராஜ்யம் 2ஆக பிரியுது. நமக்கு நல்லா தெரிஞ்சது தான். 10 கோத்திரம் மெஜாரிட்டி சாலமோனுடைய படை தளபதி யெரொபெயாம் பிரிச்சுட்டு போயிடுவார். அப்புறம் 2 கோத்திரம், யூதா கோத்திரம், பெஞ்சமின் கோத்திரம், அவங்க வந்து பார்க்கும்போது இந்த 2 கோத்திரம் வந்து பார்த்தீங்கன்னா சாலமோனுடைய பையன் ரெகோபெயாம் தலைமையில் ஒரு ராஜ்யமாக இருக்கும். அப்போ இது வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து 10 கோத்திரம் வந்து இஸ்ரேல் ராஜ்யம், 2 கோத்திரம் யூத ராஜ்யம். இந்த 10 கோத்திரத்துக்கு சமாரியா தலைநகராக இருந்துச்சு, 2 கோத்திரத்துக்கு ஜெருசலேம் தலைநகராக இருந்துச்சு. இப்படியாக தொடர்ந்து இந்த 2 ராஜ்யங்களையும் நிறைய ராஜாக்கள் வந்துட்டே இருந்தாங்க.
அதுவும் குறிப்பாக அன்புக்குரிய சகோதரர் நீங்கள் பார்க்கும்போது இந்த 10 கோத்திர ராஜ்யம், அவங்க அந்த ராஜாக்கள் பூராமே பாருங்க, இந்த 10 கோத்திரத்தில் வந்த ராஜாக்கள் எல்லாமே ரொம்ப மோசமான ராஜாக்களாக இருந்தாங்க. அதாவது அந்த இஸ்ரேல் ராஜ்யம் நிறைய ராஜாக்கள் வந்தாங்க, எல்லாருமே தேவனுக்கு பிரியமில்லாமல் தான் நடந்தாங்க அப்படின்னு சொல்லி பார்க்குறோம். மோசமானவர்களாக காணப்பட்டாங்க. அதுக்கு உதாரணம் நிறைய ராஜாக்கள் சொல்லலாம். எல்லா ராஜாக்களும் பாசா, எரோபியாம், அப்புறம் பார்த்தீங்கன்னா ஆகாப் ராஜா, இப்படி யோதாம், இப்படி நிறைய பேர் அதில் வந்து பார்க்கும்போது தொடர்ந்து பார்த்தீங்கன்னா அந்த ராஜாக்கள் பூராமே மோசமான ராஜாக்கள். விக்கிரகத்தை அவர்களும் வணங்கி அவங்க தேசத்தையே விக்கிரகத்தால் நிரப்பி ஒட்டுமொத்த ஜனங்களையும் விக்கிரக வணக்கத்தை கொண்டு போனால் அவங்க வந்து பார்த்தீங்கன்னா அந்த ராஜாக்கள் தான் காரணம். இப்படியாக பாருங்க, அந்த 10 கோத்திரம் முழுவதும் விக்கிரக வணக்கத்தில் போனதுனால தேவன் வந்து புறஜாதி ராஜாக்கள் கிட்ட ஒப்பு கொடுத்துட்டார். அவன் அந்த புறஜாதி ராஜாக்களில் பர்டிகுலராக பார்க்கும்போது அன்னைக்கு அந்த காலகட்டங்களில் இருந்த ராஜா, அந்த இவங்களுக்கு எதிராக அந்த ராஜ்யத்தில் ஒரு வலிமையாக இருந்த ராஜ்யம் எதுன்னு பார்க்கும்போது அசீரியா. இந்த அசீரியா தான் பார்க்கும்போது ஒரு வல்லமையான ராஜ்யமாக அங்கே இருந்துச்சு. அப்போ அந்த வல்லமையான ராஜ்யமாக இருந்து இவங்க என்ன பண்ணாங்கன்னா இந்த 10 கோத்திரத்தை வந்து பார்த்தீங்கன்னா அடிக்கடி வந்து படையெடுத்து வந்து அவரை வந்து சிறைப்பிடிச்சிட்டு போயிட்டாங்க. அப்போ பார்க்கும்போது அன்புக்குரிய சகோதரர் இங்கே வந்து படையெடுப்பு, அவங்க சிறையெடுப்பில் வந்து போயிட்டாங்க. அதுவும் குறிப்பாக 10 கோத்திரத்துக்கு எதிராக வந்தபோது கூட தொடர்ந்து இந்த பக்கத்தில் இருக்கிற யூதா ராஜ்யத்து மேலேயும் அவங்க அந்த அசீரிய ராஜாக்களுக்கு கண்ணு. அப்போ யூத ராஜ்யத்து மேலேயும் என்ன பண்ணாங்கன்னா படையெடுத்து வந்தாங்க, முற்றுகை போட்டாங்க. இப்படி தொடர்ந்து வந்து இங்கே அவர்களுக்கு தான் வரும்போது தான் தேவன் சொன்னார் இந்த மீகா மூலியமாக, நீங்கள் ஒன்றும் பயப்பட வேண்டாம், உங்களுக்கு அசிரியன் நம்ம தேசத்துக்கு விரோதமாக வரும்போது நமது அரண்மனையை மிதிக்கும் போது 7 மெய்ப்பர்களையும் 8 அதிபதிகளையும் நான் வந்து எழுப்புவேன் அப்படிங்கிறார். தேவன் எழுப்புவார் அப்படிங்கிறார். அவர்கள் வந்து இஸ்ரேல் ராஜ்யத்தை ரட்சிப்பார்கள் அப்படிங்கிறார். அப்போ அன்புக்குரிய சகோதரர், இந்த அசீரிய ராஜாக்கள் வந்து பயங்கரமான வல்லமையான ராஜாக்கள். அது ஒரு மிகப்பெரிய பேரரசு. அப்போ அந்த அசீரிய ராஜாக்களும் பார்க்கும்போது அதில் வந்து பார்க்கும்போது இதில் பாருங்கள், இதில் அவங்க காலம் வந்து பார்த்திங்கன்னா கிமுல இயேசு கிறிஸ்து பிறக்கிறதுக்கு முன்னாடி 911 627 வரைக்கும் அவருடைய ஆட்சி காலம். 911 வருஷத்துலேருந்து 627 வருஷம் வரைக்கும் அவங்களுடைய ஆட்சி காலமாக இருந்துச்சு இந்த அசீரியன் எம்பரர். அதில் வந்து பார்த்தீங்கன்னா அன்புக்குரிய சகோதரர், இந்த ராஜாக்கள் வல்லமை வாய்ந்த ராஜாக்களாக இருந்தாங்கன்னு சொல்லி பார்க்குறோம். இந்த அசீரியர்கள் வந்து பார்த்திங்கன்னா நிறைய நாடுகளை வந்து பாருங்கள், சுற்றிலும் இருக்கிற எல்லா தேசத்தையும் போய் படையெடுத்து போய் பிடிச்சி அவளை தன்வசப்படுத்தினாங்க. அப்போ இங்கே பார்க்கும்போது அன்புக்குரிய சகோதரர், இந்த அசீரிய ராஜ்யத்தை பாருங்கள் 911 627 BC வரைக்கும் இருந்துச்சு. அப்புறம் இதில் பார்க்கும்போது 626 கிமு 626 யார் வந்துட்டாங்கன்னா நேபுகாத்நேச்சர் வந்துட்டார். எதுக்கு விரோதமானா இந்த அசிரியன் கிங்டம்த்துக்கு விரோதமாக வந்துட்டார். அசிரியர் ராஜா, அசிரியன் எம்பரருக்கு விரோதமாக வந்துட்டார். நேபுகாத்நேச்சர் அப்படிங்கிற அந்த பாபிலோன் ராஜா வந்துட்டார். அவர் வந்து அந்த அசீரியர்களை வந்து முற்றிலும் அழைச்சி அவருடைய சாம்ராஜ்யத்தை ஒன்றுமில்லாமல் பண்ணி தன்னுடைய பேரரசை வந்து ஸ்தாபித்தார் அப்படின்னு சொல்லி பார்க்குறோம். அப்போ அன்புக்குரிய சகோதரர், நீங்கள் பார்க்கும்போது இந்த அசீரியர்கள் பாருங்கள், இஸ்ரேல் தேசத்தை அந்த 10 கோத்திரத்துக்கும் பயங்கரமான ஒரு அச்சுறுத்தல் கொடுத்தாங்க. 2 கோத்திரமாக யூதா ராஜ்யத்துக்கும் அவங்க அச்சுறுத்தல் கொடுத்தாங்கன்னு சொல்லி பார்க்குறோம். இப்படியாக தொடர்ந்து அதில் வந்து பார்க்கும்போது அன்புக்குரிய சகோதரர் நிறைய ராஜாக்கள் வந்தாங்க. அதில் பார்க்குறோம், இதில் முக்கியமான ராஜாக்கள் பார்க்கும்போது அசிரியன் எம்பரரில் வந்த ராஜாக்கள் பார்க்கும்போது அதாவது அவர் பேர் வந்து திகிலாத் பிளேசர் அப்படிங்கிற ஒரு ராஜா. சனகிரிப் படிச்சிருக்கிறோம், திகிலாத் பிளேசர்னு அவரையும் படிச்சிருக்கிறோம். திகிலாத் பிளேசர் அப்படிங்கிற ஒரு ராஜா, அப்புறம் சனகிரிப்பு, சல்மனாசார், இவங்க நம்ம நிறைய படிச்சிருக்கிறோம். இதில் சனகிரிப்பும் சல்மனாசார் பற்றி நிறையவே படிச்சிருக்கிறோம். இவங்க எல்லாமே அசிரிய ராஜாக்களில் வந்து அவர் வல்லமை வாய்ந்த ராஜாக்களாக பேரரசலாக இருந்தாங்கன்னு சொல்லி பார்க்குறோம். அப்போ அன்புக்குரிய சகோதரர், இங்கே பார்க்கும்போது இந்த சனகிரிப்பு பாருங்கள், இந்த சூழ்நிலை எசேக்கியா ராஜாவாக இருக்கும்போது இந்த சனகிரிப்பு தான் வந்து அங்கே அசிரியன் எம்பரரில் ராஜாவாக இருக்கார். எசேக்கியா ராஜா யூதா ராஜாவாக இருக்கார். அப்போ இந்த சனகிரிப்பு என்ன பண்ணுறாருன்னா இஸ்ரேல் 10 கோத்திரத்தை பிடிச்சிட்டாரு, 10 கோத்திரமுள்ள ராஜ்யத்தை பிடிச்சிட்டாரு. அடுத்தது என்ன பண்ணாருன்னா அந்த யூத ராஜ்யத்தையும் பிடிக்கணும் அப்படின்னு முற்றுகை போடுறார். இதில் பார்க்கும்போது அந்த சனகிரிப் பாருங்கள் என்ன பண்ணாருன்னா டைரெக்டாக இந்த போரில் இறங்கலை. அவர் என்ன செய்கிறாருன்னு சொல்லி பார்க்கும்போது, அதாவது பாருங்கள், தன்னுடைய படை தளபதியை அனுப்புகிறார். பாருங்கள், ஏசாயா 36ஆம் அதிகாரத்தில் 1ஆம் வசனம் வாசிக்கணும். எசேக்கியா ராஜா அரசாண்ட 14ஆம் வருஷத்திலே அசீரியா ராஜாவாகிய சனகெரிப் யூதாவில் இருக்கிற அரணான சகல பட்டணங்களுக்கும் விரோதமாய் வந்து அவைகளை பிடித்து கொண்டான். பாருங்க, எசேக்கியா ராஜா அரசாண்ட 14ஆம் வருஷத்தில்
எசேக்கியா ராஜா அரசாண்ட 14ஆம் வருஷத்துல அஸ்ரி ராஜாவாகிய சனகரிப் யூதாவில் இருக்கிற சகல அரணான பட்டணங்களுக்கு விரோதமா வந்து அவளை பிடிச்சிட்டான் அப்படின்னு நாம் பார்க்கிறோம். அப்ப பாருங்க அன்புக்குரிய சகோதரர், எசேக்கியா ராஜாவுடைய 14ஆம் வருஷத்துல சனகரிப் ராஜா வரார், முற்றுகை போடுறார். ஆனா அந்த எசேக்கியா ராஜாவுடைய 6ஆம் வருஷத்துலயே என்னாச்சு தெரியுங்களா, அந்த இஸ்ரேலுடைய 10 கோத்திரம் இருந்த தேசம், அது என்ன தேசம் அதுங்க, இஸ்ரேல் தேசம். அவங்க வந்து சனகரிப்பால சிறைப்பிடிக்கப்பட்டு போயிட்டாங்க. பாருங்க, எசேக்கியா ராஜா அரசாண்ட 14ஆம் வருஷத்துல தான் அசிரிய ராஜாவாகிய சனகரிப் வர்றார். எதுக்கு விரோதமாக? யூதாவுக்கு விரோதமாக வர்றார். ஆனா எசேக்கியா ராஜா அவர் 6ஆவது வருஷமா ராஜாவா இருக்கும்போதே அங்க 10 கோத்திரம் அந்த ராஜ்யம், இஸ்ரேல் ராஜ்யம் சிறைப்பிடிச்சு போயிடுச்சு. யாரால? சனகரிப்பால. அதை சிறைப்பிடிச்சதுனால தான் மீண்டும் ஒட்டுமொத்த அந்த இஸ்ரேல் ஜனங்க எல்லாமே தன்னுடைய கட்டுப்பாட்டில் வரணுங்கிறதுக்காக என்ன பண்ணாருன்னா, அடுத்து யூதா ராஜ்யத்தின் மேலேயும் அவர் கண் வைக்கிறான்னு சொல்லி பார்க்குறோம். அப்போ இந்த 10 கோத்திரத்தில் இந்த சனகரிப்பை சிறைப்பிடிச்சிட்டு போகும்போது ராஜாவாக இருந்தது யாருன்னா ஒசையா அப்படிங்கிறது தான் வந்து ராஜாவாக இருந்தார். ஒசையா 10 கோத்திரத்தில், அதாவது அந்த இஸ்ரேல் ராஜ்யத்தில் ராஜாவாக வந்து ஒசையா அப்படிங்கிற ராஜா. அங்கே 10 கோத்திரத்தில் ஒசையா ராஜாவாக இருக்கார். இங்கே யூத ராஜ்யத்தில் எசேக்கியா ராஜாவாக இருக்கார். இப்போ இந்த காலகட்டத்தில் தான் வந்து இந்த அசீரியா ராஜாவாகிய இந்த சனகரிப் வந்து அவருடைய வல்லமையான ராஜ்யத்தை அங்கே ஸ்தாபித்து அவர் வந்து பக்கத்தில் இருக்கிற எல்லா தேசத்தையும் பிடிச்சி தனக்கு கீழே கொண்டு வந்துட்டார். அப்போ இந்த சூழ்நிலையில் பாருங்கள் அன்புக்குரிய சகோதரர், இங்கே சனகரிப் ஒரு பெரிய படை அனுப்பி அந்த யூதாவுக்கு வந்தாச்சு, முற்றுகை போட்டார். சகல பட்டணங்களுக்கு விரோதமே வந்து அவளை பிடித்து கொண்டான்னு பார்க்குறோம். அப்போ அடுத்தது பாருங்க, இந்த ராஜா வந்து பயந்து இருக்கிறார் தான், ஆனால் ஏன்னா பெரிய ஒரு வல்லமையான ராஜா வந்துட்டார். இப்போ இந்த சூழ்நிலையில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த சனகரிப் வந்து பார்த்தீங்கன்னா அவர் டைரக்டாக இந்த போரில் இறங்கல. யாரை அனுப்புனா தன்னுடைய படைத்தளபதி தான் அனுப்புறாரு. பாருங்க, அந்த ரப்சாக்கே அப்படிங்கிற அந்த படைத்தளபதி அவன் தான் வந்து என்ன பண்ணுறான்னு சொல்லி பார்க்கும்போது படையை நடத்திட்டு வந்து முற்றுகை போட்டு அந்த ஜனங்கிட்ட பேசுகிறான். ஜனங்க மத்தியில் பேசி ஜனங்களை வந்து என்ன பண்ணனா எசேக்கியா ராஜாவுக்கு விரோதமாக திருப்பணும்னு நினைக்கிறான். அதாவது மிகப்பெரிய ராஜா உங்களை முற்றுகை போட்டார், நீங்கள் நீ தப்ப முடியாது, எசேக்கியா ராஜா உங்களை பிரைன் வாஷ் பண்ணுவான், நீங்கள் வந்து நம்ம தேவன் தப்பு வச்சிருவாரு அப்படின்லாம் சொல்லி உங்களை பிரைன் வாஷ் பண்ணுவான், நம்பிடாதீங்க அப்படிங்கிற மாதிரிலாம் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ரப்சாக்கேங்கிற அந்த ஒரு தளபதி அவன் தான் வந்து என்ன பண்ணுறான்னு சொல்லி பார்க்கும்போது ரொம்ப ஃபோர்ஸாக பேசுகிறான். அதை 2ஆம் வசனம் வாசிக்கலாம், பைபிள் பார்த்து வாசிங்க. எசேயா 36ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்தில், அப்பொழுது அசிரியா ராஜா லாகீஸிலிருந்து ரப்சாக்கேயை பெரிய சேனையோடு எருசலேமுக்கு எசேக்கியா ராஜாவினிடத்தில் அனுப்பினான். அவன் வந்து வண்ணார்துறையின் வழியில் உள்ள மேல்குளத்து சாளகத்தண்டையிலே நின்றான். நின்று என்ன பண்ணுறான்னு சொல்லி பார்க்கும்போது ஜனங்களை பார்த்து சொல்கிறான். அதாவது அசிரிய ராஜாவாகிய மகாராஜா உரைக்கிறது என்னென்னா, நீங்கள் வந்து எசேக்கியா ராஜாவுக்கு சொல்ல வேண்டியது என்னென்னா, நீ நம்பி இருக்கிற இந்த நம்பிக்கை என்ன? நீ யாரை நம்பி இருக்கிற? யுத்தத்துக்கு மந்தர ஆலோசனை உண்டு, வல்லமை உண்டுன்னு சொல்கிறையே, வாய்ப்பேச்சு பேசுகிறையே, நீ வந்து எங்கள் ராஜா விரோதிக்கு முடி நீ யார் மேலே நம்பிக்கை வச்சுக்கிற அப்படின்னு எல்லாம் வந்து ஒரு அவங்களுடைய நம்பிக்கை அற்றுப்போகும் பண்ணுவோம் பேசுகிறார். அப்புறம் அதுக்கப்புறம் ஜனங்கள் மத்தியில் ஜனங்களெல்லாம் பார்க்குற மாதிரி பேசுகிறார். எப்படி பேசுகிறார் பாருங்க, ஏசாயா 36ஆம் அதிகாரத்தில் 15ஆம் வசனம். கர்த்தர் நம்மை நிச்சயமாய் தப்புவிப்பார், இந்த நகரம் அசிரிய ராஜாவின் கையில் ஒப்பு கொடுக்கப்படுவதில்லை என்று சொல்லி எசேக்கியா உங்களை கர்த்தரை நம்ப பண்ணுவான், அதற்கு இடங்கொடாதிருங்கள் என்று ராஜா சொல்லுகிறார். பாருங்க, அசிரிய ராஜா என்ன சொல்றாருன்னா, எசேக்கியா ராஜா வந்து உங்க ராஜா உங்களை என்ன சொல்லுவான்னா, கர்த்தர் நம்மை நிச்சயமாய் தப்புவிப்பாரு, இந்த நகரம் வந்து அசிரிய ராஜாவின் கையில் ஒப்பு கொடுக்கப்பட மாட்டாது, அதனால நீங்கள் வந்து தைரியமாக இருங்க அப்படின்னு சொல்லி எசேக்கியா ராஜா உங்களை வந்து கர்த்தருடைய பேரை சொல்லி ஏமாத்துவா, அதுக்கு நீங்கள் இடம் கொடுத்துறாதீங்க அப்படின்னு இந்த ரப்சாக்கே பேசுகிறான் பாருங்க. அப்போ ஜனங்களுக்கெல்லாம் எப்படி இருக்கும்? ஜனங்க வந்து அப்படி பேசி நம்மளை வந்து மாற்றி நம்மளை இவங்களோட சேர்ந்து இருக்க வச்சு நம்மளையும் அந்த அடுத்து என்னென்ன ஆகுனா முற்றுகை போட்டு அந்த ராஜாக்கள் எச்சரிக்கை கொடுத்து கேட்கலைன்னா அவங்க உள்ள படையோட வந்து இவங்களை கொன்றுவாங்க. அப்போ நாம ஏன் இவங்களோட சாகணும் அப்படின்னு ஜனங்கள் தப்பிக்கணும்னு நினைக்கிறதுக்காக இந்த மாதிரி பேசுவாப்புல. இப்படி தான் பாருங்கள், தன் தளபதி அனுப்பி அங்கே பேசுகிறான். ஆனால் ஆரம்ப சூழ்நிலையில் பாருங்கள், எசேக்கியா ராஜாவுக்கு ஒரு தடுமாற்றம் இருக்குதான் செஞ்சுருக்குது. ஏன்னா ஒரு மிகப்பெரிய முற்றுகை போட்டாச்சு, ஜனங்கள் எல்லாரும் கொந்தளிச்சுட்டு இருக்கிறாங்க. இந்த சூழ்நிலையில் பாருங்கள்,
இப்போ 20 வசனம் வாசிங்க. ஏசாயா 36 அதிகாரத்தில் 20 வசனம். கர்த்தர் எருசலேமை என் கைக்கு தப்புவிப்பார் என்பதற்கு அந்த தேசங்களுடைய எல்லா தேவர்களுக்குள்ளும் தங்கள் தேசத்தை என் கைக்கு தப்புவித்தவர் யார் என்று ராஜா சொல்லுகிறார் என்றான். பாருங்க என்ன சொல்றாருன்னா, சனகரி இப்போ சொல்லிட்டு இருக்காரு ரப்சாக்கே கிட்ட, நான் எல்லா தேசத்தையும் நான் ஜெயிச்சுட்டு வந்திருக்கிறேன். அந்த தேச தெய்வங்கள் எல்லாம் அந்த தேசத்தை என்னுடைய கைக்கு தப்புவிக்கல. அதே மாதிரி தான் உங்களுடைய தேவனும் தப்புவிக்க மாட்டார். அதனால் நீங்கள் அதாவது என்னோட கைக்கு தப்பி வைக்கத்தக்கவன் யார், தங்கள் தேசத்தை என் கைக்கு தப்பி வைக்கத்தக்கவன் யார் என்று ராஜா சொல்கிறார் அப்படின்னு சொன்னோன்னே இந்த ஜனங்கள் எல்லாருக்கும் கொஞ்சம் அப்படியே அவங்க என்ன ஆகுதுன்னா மனசு கொஞ்சம் மாறுது. அதனால் எசேக்கியா ராஜா என்ன பண்ணுறான்னு சொல்லி பார்க்கும்போது நேராக தேவனை நம்பி போகிறார். நேராக தேவாலயத்துக்கு போய் ஜெபம் பண்ண போகிறார். அதாவது யார் என்னோட கைக்கு தப்பி வைப்பாங்க பார்க்கலாம் அப்படின்னு சனகரி சொல்லிவிட்டோன்னே தேவன் மட்டும்தான் நம்ம தப்பி வைக்க முடியும் அப்படிங்கிற ஒரு விசுவாசம் எசேக்கியா ராஜாவுக்கு. தேவன் மட்டும்தான் என்னை தப்பி வைக்க முடியும், வேறு யாரும் என்னுடைய தேசத்தை தப்பி வைக்க முடியாது அப்படின்னு நேராக தேவனிடத்தில் போய் ஜெபம் பண்ணுறாரு. தேவனை நோக்கி ஜெபம் செய்கிறார் எசேக்கியா ராஜா. பாருங்க எப்படி ஜெபம் பண்ணுறான்னு சொல்லி பார்க்கும்போது பாருங்க, அதில் அடுத்த வசனம் வாசிங்க சிஸ்டர். அப்பொழுது இல்க்கியாவின் குமாரனாகிய எலியாக்கிம் என்னும் அரமனை விசாரிப்புக்காரனும் செப்னா என்னும் சம்பிரதியும் ஆசாப்பின் குமாரனாகிய யோவாக் என்னும் கணக்கனும் வஸ்திரங்களை கிழித்து கொண்டு எசேக்கியாவினிடத்தில் வந்து ரப்சாக்கேயின் வார்த்தைகளை அவனுக்கு அறிவித்தாங்க. இந்த வார்த்தையை எசேக்கியா ராஜா கேட்டோன்னே தன்னுடைய வஸ்திரத்தெல்லாம் கிழிச்சுக்கிட்டு 37 அதிகாரத்தில் பார்க்குறோம். அப்புறம் நேராக தேவாலயத்தில் போய் பிரவேசிக்கிறார். கர்த்தருடைய ஆலயத்தில் பிரவேசித்து பாருங்க, நேராக தேவன் தான் தஞ்சன் போகிறார், வேற எங்கேயும் மனுஷன் நம்பி போகவே கிடையாது. மிகப்பெரிய ராஜா தனக்கு எதிராக வந்தபோது கூட அவர் எதையுமே வந்து பாருங்க யோசிக்காம நேராக தேவனிடத்தில் சரண்டர் ஆயிட்டார். அப்போ பாருங்க ஜெபம் பண்றாரு. பாருங்க, ஜீவனுள்ள தேவனை நிந்திக்கும்படி அசீர் ராஜாவாகிய நாண்டவனால் அனுப்பப்பட்ட ரப்சாக்கே சொன்ன வார்த்தைகளை உமது தேவனாய கர்த்தர் கேட்டிருக்கிறார். வார்த்தை நிமித்தம் தண்டனை செய்வார். ஆகியால் இன்னும் மீதியா இருக்கிறவர்களுக்காக விண்ணப்பம் செய்வீராக என்று எசேக்கியா சொல்ல சொன்னார் என்றார்கள். இப்போ எல்லாம் போய் ஏசாயா தீர்க்கதரிசிட்ட போய் சொல்கிறாங்க. இப்போ இப்படியாக சூழ்நிலைகள் போகும்போது எசேக்கியா ராஜா ஜெபம் செய்கிறார். ஜெபம் செஞ்சோன்னே என்ன நடக்குதுன்னு பார்க்கும்போது தேவன் அவருடைய ஜெபத்தை கேட்டு பாருங்க, ஒரு தூதனை அனுப்பி அசிரியாவின் பாளையத்தில் பாருங்க அன்புக்குரிய 1,85,000 பேர்த்தை கொன்றார். ஒரு தூதன் அந்த அசீரியருடைய பாளையத்தில் 1,85,000 பேர்த்தை கொண்டுட்டார். எப்படி? அதான் வசனம் வாசிக்கலாம். ஏசாயா 37 அதிகாரம் 36 வசனம். அப்பொழுது கர்த்தருடைய தூதன் புறப்பட்டு அசீரியரின் பாளையத்தில் 185,000 பேரை சங்கரித்தான். அதிகாலமே எழுந்திருக்கும் போது இதோ அவர்கள் எல்லாரும் செத்த பிரேதங்களாய் கிடந்தார்கள். பாருங்க, அதாவது ஒரு தூதனை அனுப்புறார் தேவன். புறப்பட்டு வந்து அசீரியருடைய பாளையத்தில் 185,000 பேர்த்த ஒரு தூதன் சங்கரிச்சிட்டார். அப்போ எல்லாம் அதிகாலம் எழுந்திரிச்சு பார்க்கும்போது அவங்களாம் செத்த பிரேதங்களாக கிடக்குறாங்க. பாருங்க, எசேக்கியா ராஜா தேவனிடத்தில் போய் ஜெபம் பண்ணுறார். எங்களால் முடியாத தேவனே, உம்மால தான் எல்லாம் கூடும் அப்படின்னு தேவனிடத்தில் போய் சரண்டராகி தேவன் நீங்கள் தான் எங்களுக்கு எல்லாமே அப்படின்னு தேவனிடத்தில் ஜெபம் எடுக்கும்போது தேவன் என்ன பண்ணார்னா பதில் கொடுத்துட்டார். ஒரே தூதன் மூலமாக அங்கே 1,85,000 பேர்த்தை வந்து கொண்டுட்டார். அப்போ இது வந்து தேவனுக்கு சாதாரண காரியம். 1,85,000 பேர்த்தை வந்து கொண்டார். ஆனால் ஒரே தூதன் தான் என்ன பண்ணாருங்க, எகிப்தில் 10வது வாதையில் தலாச்சி முன்னாடி எத்தனை பேர்த்தை கொண்டார்? எத்தனை பேர் கொண்டார் பாருங்க. நிறையா அங்கே எகிப்தில் இருக்கக்கூடிய எல்லா வீட்லேயுமே அந்த தலைப்பிலையும் மறிச்சிச்சு. அப்போ அவரால் முடியாத எதுவுமே கிடையாதுன்னு சொல்லி பார்க்குறோம். இப்படியாக பாருங்க, ஒரு சங்காரத்தூதன் எகிப்து தேசத்தில் இருக்கக்கூடிய அனைத்து முதற்பேரானவர்கள் சங்கரிச்சார். அப்படிங்கும்போது ஒரே ஒரு தூதன் 1,85,000 பேர்த்து கொள்றதுங்கிறது சாதாரண விஷயம் தான். அப்போ ஒரு தூதனுடைய பவர் பாருங்க, ஒரு தூதனுடைய பவரை 1,85,000 பேர்த்து ஒரே சமயத்தில் கொள்ள முடியும். அப்போ தூதனுடைய பவர் எப்படி இருக்குது, நம்மளுடைய பவர் எப்படி இருக்குது? அப்போ பாருங்க அன்புக்குரிய சகோதரர், அதாவது தேவன் வந்து என்ன பண்ணுறாருன்னா தன்னுடைய தூதர்களை என்ன பண்ணுறார், காற்றுக்களாகவும் அக்கினி ஜுவாலைகளாகவும் செய்கிறான்னு சொல்லி பார்க்குறோம். தேவன் என்ன செய்கிறாருன்னா தன்னுடைய தூதர்களை காற்றுக்களாகவும் அக்கினி ஜுவாலைகளாகவும் செய்கிறார். சங்கீதம் 104 4ஆம் வசனம். சங்கீதம் 104:4.
தம்முடைய தூதர்களை காற்றுகளாகவும் தம்முடைய ஊழியக்காரரை அக்னி ஜுவாலைகளாகவும் செய்கிறார். ஆமாங்க, அங்கே வந்து தன்னுடைய தூதர்களை காற்றுகளாகவும் அக்கினி ஜுவாலைகளாகவும் செய்கிறாங்க போது ஒரு தூதன் வந்து புறப்பட்டு வந்து அங்கே பாளையத்தில் இருக்கிற 1,80,000 மத்த சங்கரிச்சிட்டார். எப்படி நடக்கும்னா தேவன் நினச்சா நடக்கும். ஏன்னா அன்புக்குரிய சார் அது வந்து பார்த்திங்கன்னா பாலைவன பகுதி தான். பாலைவன பகுதியில் பாருங்கள் நிறையா அடிக்கடி மணல் புயல் ஏற்படும். அந்த மணல் புயலில் சிக்கினவங்க எல்லாமே பாருங்கள் நிறைய பெரிய புயல் அடிக்கும்போது அங்கே நிறையா அழிவுகளும் ஏற்படும். அப்போ இப்படியாக பாருங்கள் தேவன் ஏதோ ஒரு காரியத்தை அங்கே செஞ்சு அங்கே என்ன பண்ணியிருக்காருங்க, ஒரு பெரிய அழிவு ஏற்படுத்தியிருக்காரு. அப்போது எசேக்கியா ராஜாவுடைய ஜபத்தின் மூலமாக ஒரு மாபெரும் ரட்சிப்பு, ஒரு மாபெரும் விடுதலை அங்கே கிடச்சிது அப்படின்னு சொல்லி பார்க்குறோம். இப்போ பாருங்கள் அன்புக்குரிய சகோதரர், அங்கே அதாவது மிக 5 வாசிச்சோம்லங்க, அந்த அசிரியன் வந்து நம்மளோட அரண்மனையை மிதிக்கும் போது 7 மெய்ப்பர்களையும் 8 அதிபதிகளை நிறுத்துவேன் அப்படின்னு தேவன் சொல்கிறார். 7 மெய்ப்பர்களையும் 8 அதிபதிகளையும் நிறுத்துவேன் அப்படிங்கிறது தேவன் சொல்கிறார். அப்போ அன்புக்குரிய சகோதரர் இங்கே வந்து பார்க்கும்போது இங்கே தேவன் என்ன வேணாலும் அவருக்கு செய்ய முடியும்னு சொல்லி பார்க்குறோம். அப்போ எசேக்கியா ராஜா இந்த சம்பவத்தில் வந்து பார்த்திங்கன்னா அசீரிய ராஜா சனகரிப்பு வந்து போயிட்டார். அந்த ப்ராஜெக்டை விட்டுட்டு, அந்த முற்றுகையை விட்டுட்டு போயிட்டார். அதுக்கப்புறம் எசேக்கியா ராஜா வியாதிப்பட்டார். எசேக்கியா ராஜா வியாதிப்பட்டு ஒரு வியாதியில் விழுந்துட்டார். அதான் ஏசாயா 38ஆம் அதிகாரத்தில் வசனம் 5-6 படிக்கிறோம். நீ போய் எசேக்கியாவை நோக்கி, உன் தகப்பனாகிய தாவீதின் தேவனாய் இருக்கிற கர்த்தர் சொல்லுகிறது என்னவென்றால், உன் விண்ணப்பத்தை கேட்டேன், உன் கண்ணீரை கண்டேன். இதோ உன் நாட்களோடே 15 வருஷம் கூட்டுவேன். நான் உன்னையும் இந்த நகரத்தையும் அசிரியா ராஜாவின் கைக்கு தப்புவித்து இந்த நகரத்துக்கு ஆதரவாய் இருப்பேன். பாருங்க, இங்கே 2 காரியம் செய்கிறார். ஃபர்ஸ்ட் காரியம் வந்து அங்கே அசீரிய ராஜா படையெடுத்து வந்துட்டார். அவருடைய கைக்கு அந்த எசேக்கியா ராஜாவையும் அவனோட ராஜ்யத்தையும் தப்பி வைக்கிறார். 2வது அவருக்கு ஒரு பெரிய வியாதி வந்துருச்சு, மரணத்துக்கு எதுவான வியாதி. அந்த வியாதிப்பட்டு மரணத்துக்கு எதுவாக இருக்கும்போது அங்கேயும் எசேக்கியா தேவனத்தில் ஜெபம் பண்ணுவார். அப்போ 15 வருஷம் தேவன் என்ன பண்ணுறாரு, கூட்டி தரார். அவர் ஆயுஷின் வருஷத்தில் 15 வருஷம் நீ செத்து போயிடுவே, வீடு காரியத்தை ஒழுங்குபடுத்துன்னு சொல்லிடுவார் ஏசாயா தீர்க்கதரிசி மூலமாக. ஆனால் அவர் மனகாசம் தேவனத்தில் வேண்டுதல் செய்யும்போது தேவன் வந்து 15 வருஷத்துக்கு கூட்டி தருவார். அதான் நம்ம உன்னையும் இந்த நகரத்தையும் அசீரிய ராஜாவின் கைக்கு தப்பி வைத்து இந்த நகரத்துக்கு ஆதரவாக இருப்பேன்னு சொல்கிறார். உன்னுடைய வயசு வருஷத்தில் 15 வருஷத்துக்கு கூட்டி தருவனுங்கிறார். இப்படியாக இது சீத்தை போய் என்ன சொல்கிறாருன்னா ஏசாயா தீர்க்கதரிசி மூலியமாக போய் சொல்கிறார். ஏசாயா வந்து என்ன செய்கிறாருன்னா அவருடைய வியாதியை குணப்படுத்துகிறார். அதான் 2 ராஜாக்கள் புத்தகத்தில் 20ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்தை படிக்கிறோம். பின்பு ஏசாயா அத்திப்பழத்து அடையை கொண்டு வாருங்கள் என்றான். அதை அவர்கள் கொண்டு வந்து பிளவியின் மேல் பற்று போட்ட போது அவன் பிழைத்தான். இப்போ ஏசாயா வந்து ஏசாயா தீர்க்கதரிசி அப்போ வாழ்கிற ஒரு தீர்க்கதரிசியாக இருக்கார். அந்த காலத்தில் எசேக்கியா ராஜாவின் காலத்தில் வாழ்ந்துருக்கிற தீர்க்கதரிசி. பாருங்கள், அத்திப்பழத்து அடையை கொண்டு வாங்க அப்படின்னு சொல்கிறார். அப்போ கொண்டு வந்து அந்த அரிப்பிளவைங்கிற வியாதி, அவருக்கு அந்த கேன்சர் வியாதி இருந்துச்சு. அன்றைக்கெல்லாம் இன்றைக்கே கேன்சர் வியாதி குணமாக முடியாத வியாதி. அன்றைக்கி அந்த கேன்சர் வியாதி அவருக்கு இருந்ததுனால அந்த அரிப்பிளவை வியாதி பிழைக்க மாட்டான்னு சொல்லிட்டாங்க. அப்போது ஏசாயா வந்து அந்த அத்திப்பழத்து அடையை வந்து அவர் கொண்டு வந்து அவருடைய பிளவை மேலே பற்று போட்ட போது அவர் பிழைச்சிட்டார், அவர் குணமாயிட்டார்னு சொல்லி பார்க்குறோம். அப்போ பாருங்கள், அசீரிய ராஜாவின் கைக்கு தேவன் அந்த எசேக்கியா ராஜாவையும் அவருடைய ராஜ்யத்தையும் தப்பு வச்சார். அதே மாதிரி எசேக்கியா ராஜாவுக்கு அந்த பெரிய மரணத்தின் வியாதியிலேருந்து அவரை தப்பு வச்சார். அப்போ 2 சம்பவங்கள் நம்ம பார்த்தோம். இந்த 2 சம்பவம் நிழலான சம்பவங்கள். இப்போ அதுக்கான பொருளான சம்பவத்தை நாம் பார்க்கும்போது அதாவது தேவன் சொல்கிறாரு, அதாவது மிக 5:5 நம்ம ஆதார வசனத்தில் வாசித்தோம். இவரே சமாதானக்காரனர், அசீரியன் நம்முடைய தேசத்திலே வரும்போதும் நம்முடைய அரண்மனைகளை மிதிக்கும் போதும் 7 மேய்ப்பரையும் மனுஷரில் 8 அதிபதிகளையும் அவனுக்கு விரோதமாக நிறுத்துவேன். பாருங்க, இந்த வசனம் வந்து எப்படி எசேக்கியா நாட்களில் அவருக்கு நிறைவேறுச்சு அப்படின்னு தான் பார்க்குறோம். தேவன் நிறைவேற்றி காமிச்சார். அப்போ அன்னைக்கு செஞ்சார் நிழலில். இன்னைக்கு பொருளில் வந்து பார்க்கும்போது இன் ஃபியூச்சரில் நடக்கக்கூடிய காரியங்கள் இது எப்படி நிறைவேறும், ஃபியூச்சரில் இது தீர்க்க தரிசனம், ஃபியூச்சரில் வந்து இது எப்படி நிறைவேற போகுது அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது எசேக்கியா ராஜா வந்து இஸ்ரேல் ஜனங்களுக்கு ஒட்டுமொத்த இஸ்ரேல் ஜனங்களுக்கு அடையாளமாக இருக்காருன்னு சொல்லி பார்த்தோம். எசேக்கியா ராஜா ஒட்டுமொத்த இஸ்ரேல் ஜனங்களுக்கு அடையாளமாக இருக்காருன்னு சொல்லி பார்க்குறோம். அப்போ இஸ்ரேல் தேசத்துக்கு ஒரு ஆபத்து வரப்போகுது. அந்த ஆபத்தில் வந்து பார்க்கும்போது அவளை நான் ரட்சிப்பதற்காக, இஸ்ரேல் ஜனங்களையும் இஸ்ரேல் தேசத்தை ரட்சிப்பதற்காக 7 மேய்ப்பர்களையும் மனுஷரில் 8 அதிபதிகளையும் நான் வந்து நிறுத்துவேன் அப்படிங்கிறார். யாருக்கு விரோதமாக? அவனுக்கு விரோதமாக. யாருக்கு விரோதமானா அது இஸ்ரேல் தேசத்துக்கு விரோதமாக வரக்கூடிய அசீரிய ராஜாவுக்கு விரோதமாக நான் நிறுத்துவேங்கிறார்.
இதை எப்படி தேவன் செய்ய போறார்? முதல்ல வந்து பார்க்கும்போது அன்புக்குரிய சகோதரர் 7 மேய்ப்பர்கள் யாருன்னு தெரியும். இஸ்ரேல் ஜனத்துக்கு விரோதமாக அசிரிய ராஜா வரும்போது, பெரிய படையோடு வரும்போது 7 மேய்ப்பர்களையும் 8 அதிபதியில் நான் நிறுத்த போறேங்கிறார். அப்போ அந்த 7 மேய்ப்பர்கள் யாருன்னு சொல்லி பார்க்கும்போது பாருங்க, இந்த 7 மேய்ப்பர்கள் பாருங்க, அதில் நமக்கு பார்க்கும்போது அந்த ஸ்ட்ராங் கங்கான்ஸில் பார்க்கும்போது H7462 போட்டிருக்கும். ரா, அதாவது 7 மேய்ப்பர்கள் அப்படின்னா, மேய்ப்பர்கள் என்பவர்கள் யாருன்னா ஆடு மேய்க்கிறவங்க. ஆடு மேய்க்கிறவங்க தானே மேய்ப்பர்கள். மேய்ப்பர்கள் என்பவங்க யாருங்க? ஆடு மேய்க்கிறவர்கள். இப்போ பாருங்க, இதனுடைய இதில் பார்க்கும்போது நமக்கு ஹீப்ரூ கங்கான்ஸில் பார்க்கும்போது 7462 ரா அப்படின்னு போட்டிருக்கு. ரா அப்படின்னா இந்த ப்ரிமேட்டிவ் ரூட் பாருங்க, டு 10 எஃப் ஃப்ளாக், அதாவது இந்த ஆட்டு மேய்ப்பர்கள் கீழே போட்டிருக்காங்க பாருங்க, ஜென்ரலி டு ரூல், ஜென்ரலி டு ரூல் அப்படின்னா என்ன, ஒரு அதிகாரம், ஆட்சி அதிகாரம் உடையவர்கள்னு சொல்லி பார்க்குறோம். 7 மேய்ப்பர்கள் யாருன்னா நமக்கு போட்டிருக்காங்க பாருங்க. அதாவது இவர்கள் வந்து பார்க்கும்போது ஜென்ரலி டு ரூல். மேய்ப்பர்கள் என்னும்போது நமக்கு ஞாபகத்துக்கு வர செப்பர்ட், அவங்க வந்து அந்த மேய்ப்பர்கள் தான் ஞாபகத்துக்கு வருவாங்க. பட் இதனுடைய மூல வார்த்தை என்னென்னா ரா அப்படின்னு சொல்லி பார்க்குறோம். அப்போ இது வந்து ஆடு மேய்க்கிறவர்களையும் குறிக்கும், ஆட்சி செய்கிறவர்களையும் குறிக்கும். ஆடு மேய்க்கிறவர்களையும் குறிக்கும், ஆட்சி செய்கிறவர்களையும் குறிக்கும் இந்த ராங்கிற வார்த்தை. அப்போ ரூலர் அல்லது கிங் ஆர் கிங்னு சொல்லி பார்க்குறோம். அப்போது 7 மேய்ப்பர்கள்னா 7 ராஜாக்களை ஏற்படுத்துகிறார். 7 கிங்ஸ், அது 7 ரூலர்ஸ் அப்படின்னு சொல்லி பார்க்குறோம். அப்போ அன்புக்குரிய சகோதரி, இஸ்ரேல் ஜனங்களுக்கு இன் ஃபியூச்சரில் ஒரு ஆபத்து வரப்போகுது, எதிர்காலத்தில் ஒரு ஆபத்து வரப்போகுது. அது நல்லா தெரியும் நமக்கு. நிறையா பாடங்களை பார்த்துட்டோம். இந்த உலகத்தினுடைய முடிவே இஸ்ரேல் தேசத்தை வச்சு தான் நடக்க போகுதுன்னு சொல்லி பார்க்குறோம். இஸ்ரேல் தேசத்தை கொண்டும் இஸ்ரேல் ஜனங்களை கொண்டு தான் முடிக்க போகிறார் தேவன். அப்போ பாருங்கள் அன்புக்குரிய சகோதரி, அதாவது அவளுக்கு ஒரு ஆபத்து வரும்போது அங்கே தேவன் என்ன பண்ணுவார்னா, அந்த 7 மேய்ப்பர்களையும் 8 அதிபதியில் நிறுத்துவாராம். அவர்களை கொண்டு அவர் ரட்சிப்பாராம். அப்போ அன்புக்குரிய அதில் நாம் பார்க்குறோம், அதில் குறிப்பாக இஸ்ரேல் ஜனங்களுக்கு ஆதரவாக இருந்த அந்த மிகப்பெரிய அந்த நடக்கக்கூடிய அந்த மகா உபத்திரவ காலத்தில் அந்த 3ஆம் உலகப் போரில் மிகப்பெரிய ஆதரவாக இருக்கிறவங்க யாருன்னா திருச்சபையின் ஜனங்கள் இருக்க போகிறாங்க. அந்த திருச்சபை ஜனங்கள் தான் பார்க்கும்போது அன்புக்குரிய சகோதரர், அதாவது வந்து 144,000 பேர் அப்படின்னு சொல்லி பார்க்குறோம். அவங்க தான் திருச்சபையின் ஜனங்கள். அப்போ அன்புக்குரிய சகோதரர், இங்கே பார்க்கும்போது அந்த இஸ்ரேல் தேசத்துக்கு விரோதமாக உலக ராஜ்யங்கள் எல்லாமே வந்துடும் சொல்லி பார்க்குறோம். உலக ராஜ்யங்கள் எல்லாருமே வந்துடுவாங்க. அந்த அசீரியன் யாரை குறிக்கிறான்னு சொல்லி பார்க்கும்போது சாத்தானை குறிக்கிறான். அசீரியன் யாரை குறிக்கிறான்னா சாத்தான். சாத்தான் என்ன பண்ணுவான்னா உலக தேசங்களை பூரா, உலக ராஜ்யங்களை பூரா என்ன பண்ணுவான்னு சொல்லி பார்க்கும்போது அவர்களுக்கு விரோதமாக கொண்டு வந்து நிறுத்துவான். அப்போ தான் தேவன் சொல்கிறாரு பாருங்கள், வெளிப்படுத்தல் 2ஆம் அதிகாரம் 27ஆம் வசனம். அவன் இருப்பு கோலால் அவர்களை ஆளுவான், அவர்கள் மண்பாண்டங்களைப் போல நொறுக்கப்படுவார்கள். அவன் இருப்பு கோலால் அவர்களை ஆளுவான், அவர்கள் வந்து மண்பாண்டங்களை போல நொறுக்கப்படுவார்கள் அப்படிங்கிறாரு. யார் ஆளுவார்கள் சொல்லி பார்க்கும்போது என்னுடைய ஆங்கில வெர்ஷனில் படிக்கும்போது பாருங்கள், ரெவல்யூஷன் சாப்டர் 2 வெர்ஸ் 27 வாசி. And he shall rule them with a rod of iron, ராட் ஆஃப் அயர்ன், அதாவது இரும்பு கோலால் அரசாட்சி செய்வான். as the vessels of a potter shall they be broken to shivers, even as I received of my father. பாருங்க அன்புக்குரிய சார், இங்கே பார்க்குறோம் அந்த இரும்பு கோலால் ஆட்சி செய்கிற அந்த ராஜா தான் பார்க்கும்போது பாருங்கள், the tent as a shepherd 4165 அங்கே பார்க்கும்போது பாருங்கள், ரூல் பண்ணுறவங்க யாருன்னு சொல்லி பார்க்கணும், திருச்சபையின் ஜனங்கள் தான் அங்கே ரூல் பண்ண போகிறவங்களா இருக்க போகிறாங்கன்னு சொல்லி பார்க்குறோம். அந்த 7 மேய்ப்பர்கள் அப்படிங்கிறவங்க யாருன்னா அன்புக்குரிய சகோதரர், 7 மேய்ப்பர்கள் அப்படிங்கிறவங்க அடுத்த சைடில் பார்க்கும்போது 7 ராஜாக்கள்னு பார்க்குறோம். 7 ராஜாக்கள். அப்போ அந்த 7 மேய்ப்பர்கள் 7 ராஜாக்கள் யாரை அடையாளப்படுத்துகிறாங்கன்னு சொல்லி பார்க்கும்போது அன்புக்குரிய சபை ஜனங்களை அடையாளப்படுத்துகிறாங்க, திருச்சபையின் ஜனங்களை அடையாளப்படுத்துகிறாங்க. 7 மேய்ப்பர்கள் திருச்சபையின் ஜனங்களை வந்து அடையாளப்படுத்துகிறாங்க. 144,000 பேர். எப்படி இவங்க வந்து திருச்சபையின் ஜனங்களை தான் அடையாளப்படுத்துகிறாங்க அப்படின்னு சொல்லி பார்க்கணும்னா, அதாவது இந்த 7 அப்படிங்கிற வார்த்தையை நாம் பார்க்கும்போது அன்புக்குரிய சகோதரர்களே, அதாவது 7 அப்படிங்கிற ஒரு பூரணத்தை குறிக்கக்கூடிய வார்த்தை, பூரணத்தை குறிக்கக்கூடிய வார்த்தை. அப்போ அந்த பூரணமானவர்கள் பாருங்கள், 7 குத்து விளக்கு நம்ம படிச்சிருக்கிறோம். அதாவது 7 குத்து விளக்கு, அப்புறம் 7 எக்காலம், அப்புறம் 7 இடி முழக்கங்கள், 7 சபை, இப்படி எல்லாமே 7 என்பது ஒரு 7 என்பது ஒரு பூரணத்தை குறிக்கக்கூடியதாக இருக்குது. அப்போ இவர்களுடைய அரசாட்சி எப்படி இருக்குன்னா, அதாவது இவர்கள் கர்த்தர் தலைமையில், கர்த்தர் கீழே இருந்து அரசாட்சி செய்வாங்க. இரும்பு கோலால் அரசாட்சி செய்ய போகிறாங்க. உலக ராஜ்யங்கள் எல்லாத்தையும் நொறுக்க போகிறாங்க. அதாவது அயன் கவர்மெண்ட். அந்த அயன் கவர்மெண்ட் வந்து என்ன ஆகுனா சாத்தானு அரசாட்சியை எடுத்து போட்டுருங்க பார்க்குறோம். சாத்தானுடைய அரசாட்சியை எடுத்து போட்டுரும். இன்னைக்கு இருக்கக்கூடிய சாத்தானுடைய கண்ணுக்கு தெரியாத அரசாட்சியை
உடைக்கணும்னு சொல்லி பார்க்குறோம். பாருங்க 1000 வருட அரசாட்சி ஆரம்பத்தில் பார்க்குறோம். நம்ம கர்த்தருடைய நாள் ஆரம்பம் எப்படி இருக்கும்? பெரிதும் பயங்கரமான நாள், அடுத்தது பெரிதும் பிரகாசமான நாள் அப்படின்னு சொல்லி பார்க்குறோம். அப்போ முதல்ல வந்து சமாதானமாக இருக்காது, சமாதானத்தில் ஆரம்பிக்காது. அங்கே முதல்ல சமாதானம் இருக்காது, போக போக தான் சமாதானம் இருக்குது. ஏன்னா அன்புக்குரிய சகோதரனை பார்க்குறோம். அதாவது அங்கே எரேமியா 1ஆம் அதிகாரத்தில் வசனம் 1ஆம் வசனம் வாசிங்க. எரேமியா 1ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம். அப்பொழுது எரேமியா 1:10. பார், பிடுங்கவும் இடிக்கவும் அழிக்கவும் கவிழ்க்கவும் கட்டவும் நாட்டவும் உன்னை நான் இன்றைய தினம் ஜாதிகளின் மேலும் ராஜ்யங்களின் மேலும் ஏற்படுத்தினேன் என்று கர்த்தர் என்னுடனே சொன்னார். பார், பிடுங்கவும் இடிக்கவும் அழிக்கவும் கவிழ்க்கவும். அப்போ முதல்ல வந்து பார்த்தீங்கன்னா அழிக்கக்கூடிய வேலை நடக்குது. பிடுங்கிறது, இடிக்கிறது, அழிக்கிறது, கவிழ்க்கிறது. அதுக்கப்புறம் தான் கட்டுவதும் நாட்டுவதும் 2 வேலை நடக்குது. அப்போ முதல்ல வந்து இடிக்கிற வேலை அழிக்கிற வேலை தான் நடக்குது. முதல்ல என்ன வேலை நடக்குது? இடிக்கும் வேலை அழிக்கும் வேலை தான் நடக்குது. பிடுங்கவும் இடிக்கவும் கவிழ்க்கவும் அழிக்கவும் அப்படிங்கிறது இது முதல்ல நடக்குது. அதுக்கு அடுத்தது என்ன பண்ண போறேன்னா கட்டவும் நாட்டவும். அப்போ முதல்ல பிற்பாடு தான் வந்து நல்ல காரியங்கள், அதாவது சமாதானத்துக்கு ஏற்ற காரியங்கள் நடக்கும் சொல்லி பார்க்கணும். ஸோ இந்த உலக ராஜ்யங்கள் எல்லாமே மண்பாண்டங்களை போல் நோக்கியவர் தேவன். யாரை கொண்டுனா அவரை திருச்சபை ஜனங்களை கொண்டு, கர்த்தர் இயேசுவை கொண்டு. அப்போ அது வரைக்கும் அவர்கள் வந்து கர்த்தர் இயேசு கிறிஸ்து தலைமையில் ஆளுகை செய்யணும்னு சொல்லி பார்க்குறோம். பண்புக்குரிய சகோதரர் நம்ம பார்க்கும்போது அதில் கூட பார்க்குறோம். ரெவல்யூஷன் 2 வெளிப்பத்தில் 2:27 அதாவது ஹீ ஷல் ரூல் அப்படின்னு சொல்லி பார்க்குறோம். அதாவது கிரேக் வேர்டில் 41:65. அதாவது இங்கே பார்க்கும்போது இவர்கள் அந்த மேய்ப்பர்கள் ரூரல்ஸ், அதாவது வந்து பார்த்திங்கன்னா அந்த கிங்ஸை குறிக்குதுன்னு சொல்லி பார்க்குறோம். அவங்க தான் அங்கே வந்து அந்த திருச்சபை ஜனங்களாக இருக்கிறவங்க தான் வந்து அங்கே ஆளுகை செய்ய போகிறாங்க அப்படிங்கிறது நம்ம வெளிப்பத்திலையும் பார்த்தோம். பார்க்குற அன்புக்குரிய சகோதரர், இங்கே இந்த 7 மேய்ப்பர்கள் அப்படிங்கிறது திருச்சபையின் ஜனங்களை அடையாளப்படுத்துகிறாங்க அப்படின்னு சொல்லி பார்க்குறோம். அப்போ அந்த வெளிப்படுத்த விசேஷத்தில் 7ங்கிற வார்த்தை அநேக அதிகாரங்களை பயன்படுத்தப்பட்டு நம்ம பார்த்துருக்குறோம். 7 ஆவிகள், 7 கோப கலசங்கள், 7 அகல்கள், இப்படி நிறைய பார்க்குறோம். அப்போ இதெல்லாமே யாரை குறிக்கணும்? திருச்சபையின் ஜனங்களை தான் குறிக்குதுன்னு சொல்லி பார்க்குறோம். அப்போ இந்த பூமியில் அப்போ அந்த முதல் பாகத்தில் கர்த்தருடைய கண்ணுக்கு தெரியாத அரசாட்சியின் முதல் பாகத்தில் நிறையா உபத்திரவங்கள், நிறைய பிரச்சனைகள், நிறைய அழிக்கக்கூடிய வேலைகள் அதிகமாக நடக்கும்னு சொல்லி பார்க்குறோம். அப்போ இதெல்லாம் யார் ஹேண்டில் பண்ணுறாங்கன்னா இது எல்லாத்தையுமே நடத்துகிறவங்க திருச்சபையின் ஜனங்கள் தான். திருச்சபையின் ஜனங்கள் தான் அதை வந்து ஹேண்டில் பண்ண போகிறாங்க. அவங்க தான் இந்த சபை ஜனங்கள் தான் 7 மைப்பர்கள், அதாவது 7 கிங்ஸ்ன்னு சொல்லி பார்க்குறோம். அவர்கள் தான் இந்த ரட்சிப்பை கொண்டு வருவார்கள் சொல்லி பார்க்குறோம். சரிங்களா? அடுத்தது 8 அதிபதிகளை தேவன் கொண்டு வந்து நிறுத்துறாரு. 7 மைப்பர்கள் திருச்சபையின் ஜனங்கள். 8 அதிபதிகள் யார் அப்படின்னா அன்புக்குரிய சகோதரர் பாருங்க, அது பாருங்க, மனுஷரில் 8 அதிபதிகள். வசன வாசிக்கலாம், வெளிப்பத்தில் 16:1. அப்பொழுது தேவாலயத்திலிருந்து உண்டான ஒரு பெருஞ்சத்தம் அந்த 7 தூதருடனே, நீங்கள் போய் தேவனுடைய கோப கலசங்களை பூமியின் மேல் ஊற்றுங்கள் என்று சொல்ல கேட்டேன். திருச்சபை ஜனங்கள் செய்யக்கூடிய வேலை. அடுத்தது பார்க்கும்போது அந்த 8 அதிபதிகள் வந்து யாரை குறிக்கிறான்னு சொல்லி பார்க்கும்போது பாருங்க, மனுஷரில் 8 அதிபதிகள் பார்க்குறோம். அதுலேயே வசனத்தை தெளிவாக கொடுத்துருக்காரு. மனுஷரில் 8 அதிபதிகள், மனுஷர்லேருந்து 8 அதிபதிகள் வந்து அங்கே வருவார்னு சொல்லி பார்க்குறோம். இவர்கள் யாருன்னா அந்த 8 அதிபதிகள் முற்பிதாக்கள் அடையாளப்படுத்துகிறாங்க. இந்த மனுஷரில் 8 அதிபதிகள் முற்பிதாக்கள். அந்த முற்பிதாக்கள் யாருன்னு சொல்லி பார்க்கும்போது ஆபேலிருந்து யோவான் ஸ்நானன் வரைக்கும் வாழ்ந்த பழைய ஏற்பாட்டுக்கால பரிசுத்தவான்கள். அப்போ அன்புக்குரிய சகோதரர், இந்த 8 அதிபதிகள் அப்படிங்கும்போது மனுஷர் 8 அதிபதிகள் நம்ம ஏற்கனவே பாடங்களில் படிச்சிருக்கிறோம். முற்பிதாக்கள் உயிர்த்தெழுந்து வருவாங்க. அவங்க எப்படி வருவாங்க? பரிபூர்ணமான நிலைமையில மாம்ச சரீரத்தில் வருவாங்க. அப்படித்தானே வருவாங்க. இன்னும் ஆவின் சரீரத்தில் வருவாங்களா? மாம்ச சரீரத்தில் வருவாங்கன்னு பார்த்தோம். அப்போ மனுஷர்கள் 8 அதிபதிகளை தேவன் ஏற்படுத்துகிறார். அப்போ அந்த 8 என்பது முற்பிதாக்களோட சம்பந்தப்பட்ட விஷயமா இருக்கு. ஏன்னா அந்த 8 அப்படிங்கிறது பாருங்க, அந்த ஆபேலிருந்து யோவான் ஸ்நானன் வரைக்கும் பழைய ஏற்பாட்டுக்கால பரிசுத்தவான்களுக்கு எல்லாத்துக்கும் தேவன் கொடுத்த கட்டளை என்னன்னா விருத்த சேதன உடன்படிக்கை. ஆண் பிள்ளை பிறந்தா என்ன பண்ணணுங்க? 8ஆம் நாளில் விருத்த சேதனம் செய்யணும். அப்போ ஈசாக்கு 8ஆம் நாளில் விருத்த சேதனம் பண்ணப்பட்டார். அப்போ இந்த ஆண் பிள்ளைகள் 8ஆம் நாளில் விருத்த சேதனம் பண்ணப்பட வேண்டும் சொல்லி பார்க்குறோம். அது வந்து பார்க்கும்போது இது முற்பிதாக்களை அடையாளப்படுத்தக்கூடிய நம்பராக இருக்குன்னு சொல்லி பார்க்குறோம். பாருங்கள், எசேக்கியேல் 43ஆம் அதிகாரத்தில் 27 வசனம். அந்நாட்கள் முடிந்த பின்பு 8ஆம் நாள் முதல் ஆசாரியர்கள் பலிபீடத்தின் மேல் உங்கள் தகன பலிகளையும் உங்கள் ஸ்தோத்திர பலிகளையும் படைப்பார்களாக. அப்பொழுது உங்களை அங்கீகரிப்பேன் என்று கர்த்தராகிய ஆண்டவர் சொல்லுகிறார். பாருங்க, அதாவது இந்த
அந்த நாட்கள் முடிந்த பின்னாடி 8ஆம் நாள் முதல் ஆசாரியர் என்ன பண்ணுவாங்க, பலிபீடத்தின் மேலே தகன பலிகளை உங்கள் ஜோத்திர பலியில் படைப்பார்களாக, அப்பொழுது நான் உங்களை அங்கீகரிப்பேன் என்று கர்த்தர் சொல்கிறார். அப்போ அன்புக்குரிய சகோதரர், நான் பார்க்குறேன் இங்கே இந்த ஒரு வசனம் எதை குறிக்குதுன்னா, இந்த 7வது 1000 வருஷம், அந்த 7வது 1000 வருஷம் என்னங்க, ராஜ்யம், கர்த்தருடைய ராஜ்யமாக இருக்குது. கர்த்தர் இயேசு கிறிஸ்து அரசாட்சி செய்ய போகிறார். அந்த 7வது 1000 வருஷத்தில் என்ன பண்ண போகிறாருன்னா, எல்லாவற்றையும் முந்தின சீர் கொண்டு வர வேலையை செஞ்சு முடிக்க போகிறார். அப்போ அந்த நாட்கள் முடிந்த பின்னாடி 8ஆம் நாள் முதல், எந்த நாள் முதல், 8ஆம் நாள் முதல் என்னன்னா, அது யுகாயுகம் ஸ்டார்ட் ஆகுது. என்ன யுகம் ஸ்டார்ட் ஆகுது, யுகாயுகம் ஸ்டார்ட் ஆகுது. அந்த யுகாயுகத்தில் என்ன பண்ணுவாங்கன்னா, எல்லா ஜனங்களும் அங்கே வந்து பாருங்க, இதற்கு அந்த 1000 வருஷம் அரசாட்சி முடியும் போது என்ன நடக்குங்க, 7,000 years முடியும் போது என்ன நடக்கும், அதாவது திருமுகத்தின் காலம் வரும். அந்த முடிகிற ஓரத்தில் யார் விடுதலையாக்கப்படுவாங்க, சாத்தான் விடுதலையாக்கப்படுவான். சாத்தான் விடுதலையாக்கப்பட்டு அவன் என்ன பண்ணுவான், அங்கே ஒரு மிகப்பெரிய ஒரு யுத்தம் நடக்கும். அங்கே வந்து பார்க்கும்போது அங்கே செம்மறியாடு வெள்ளாடு பிடிக்கக்கூடிய நிகழ்வு நடக்கும். சாத்தான் கூட போனவங்களுக்காக ஒரு அழிவு போய் ருசி பார்க்குறோம். அப்போ இது வந்து பார்த்திங்கன்னா அதெல்லாம் முடிஞ்சு சாத்தானுக்கும் ஒரு நித்தியமான அழிவுக்குள்ளே போனதுக்கப்புறம், 2ஆம் மரணத்துக்குள்ளே போனதுக்கப்புறமா அது 8வது 1000 வருஷம் இந்த நாட்கள் முடிந்த பின்பு 8ஆம் நாள் முதல் என்ன பண்ணுவாங்கன்னா, ஆசாரியர்கள் பலிபீடத்தின் மேலே உங்கள் தகன பலிகளை உங்கள் தகன பலினா யார், இந்த உண்கள் அப்படின்னா ஒட்டுமொத்த உலக ஜனங்கள், இஸ்ரேல் ஜனங்கள் மாத்திரமில்லை. அப்போ இது வந்து பார்க்கும்போது எல்லா ஜனங்களும் அங்கே தேவனுடைய ஜனங்களாக இருப்பாங்க. அப்போ எல்லா ஜனங்களும் என்ன பண்ணுவாங்கன்னா, தேவன் எதிர்பார்த்த அந்த தேவபக்திகளின் சந்ததியாக மாறி இருக்கு. அப்போ தான் சொல்கிறாரு, அந்த 8ஆம் நாள் முதல் பலிபீடத்தின் உங்கள் தகன பலிகளை உங்கள் சோத்திர பலிகளையும் படைப்பார்களாக, அப்பொழுது நான் உங்களை அங்கீகரிப்பேன் என்று தேவன் சொல்கிறார். இப்படியாக வந்து பார்க்கும்போது அன்புக்குரிய சகோதரர், அந்த ஜனங்களுக்கு வழிநடத்தக்கூடிய நிலைமையில் இருக்கிறவங்க யாருன்னா முற்பிதாக்கள். இந்த ஜனங்களை பூரா பூமியில் வழிநடத்தக்கூடிய அந்த பொறுப்பில் இருக்கிறவங்க யாருன்னு சொல்லி பார்க்கும் முற்பிதாக்கள். அவங்க தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த பூமியில் மாம்ச சரீரத்தில் இருந்து அங்கே தேவனுடைய ரெப்ரஸன்டேட்டிவாக இருந்து மாம்சத்தில் இருந்து இந்த பூமியை ஆட்சி செய்வாங்க. அவங்க தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த பிரபுக்கள். அதான் சங்கீதம் 45:16 படிக்கிறோமா இல்லைங்களா, சங்கீதம் 45:16. உமது பிதாக்களுக்கு பதிலாக உமது குமாரர் இருப்பார்கள், அவர்களை பூமி எங்கும் பிரபுக்களாக வைப்பீர். பாருங்க, இங்கே சொல்லப்பட்ட வசனம் யாரை குறிக்குதுன்னா, உமது பிதாக்களுக்கு பதிலாக உமது குமாரர் இருப்பார்கள், அவர்களை பூமி எங்கும் பிரபுக்களாக வைப்பீர்கள். இது யாருக்கிட்ட சொன்னது இந்த வசனம்? உமது பிதாக்களுக்கு பதிலாக உமது குமாரர் இருப்பார்கள், அவர்களை நீங்க என்ன பண்ணுவீங்க, பூமி எங்கும் பிரபுக்களாக, பிரின்சஸ் பிரபுக்களாக வைப்பாராம். அப்போ இது யாருன்னு சொல்லி பார்க்கும்போது கர்த்தர் இயேசு கிறிஸ்துவுக்கு பாருங்க, உமது பிதாக்களுக்கு பதிலாக கர்த்தர் இயேசு கிறிஸ்துவுக்கு தாவீது முற்பிதா, ஆபிரகாம் முற்பிதா. பிதாக்களுக்கு பதிலாக அவங்க எப்படி இருப்பாங்களா, குமாரராக இருப்பாங்க. அவர்களை பூமி எங்கேயும் என்ன பண்ணுவாரா, பிரபுக்களாக வைப்பீங்க. ஏன்னா கர்த்தர் இயேசு கிறிஸ்து அவர்களால் உயிர்த்தெழுப்பி கொண்டு வந்து அவர்களுக்கு என்னவா மாறிடுவார்னா, பிதாவாக மாறிடுவார், நித்திய பிதாவாக மாறிடுவார். அப்போ வந்து அவர்கள் குமாரராகிடுவாங்க. உமது பிதாக்களுக்கு பதிலாக உமது குமாரர் இருப்பார்கள், அவர்களை பூமி எங்கே என்ன பண்ணுவீங்க, பிரபுக்களாக வைப்பீங்க. அப்போ பூமியில் தேவனுடைய ரெப்ரஸன்டேட்டிவாக இந்த முற்பிதாக்கள் இருப்பாங்க. இந்த முற்பிதாக்கள் ஆபேலிருந்து யோவான் சாந்த வரைக்கும் ரெப்ரஸன்டேட்டிவாக இருந்து மாமிஸ்தல் இருந்து இந்த ஜனங்களை கண்ணுக்கு தெரிகிற மாதிரி அவர்களை சீர்படுத்துவாங்க. அவர்களை வந்து என்ன பண்ணுவாங்கன்னா அவங்க வழி நடத்துவாங்க. அப்போ பாருங்க, கண்ணுக்கு தெரியாமல் திருச்சபையின் ஜனங்கள் அங்கே ஒர்க் பண்ணுவாங்க. 1,40,000 பேர், 7 மேய்ப்பர்கள், 8 அதிபதிகள், இந்த முற்பிதாக்கள், இவர்களும் அங்கே இருந்து இந்த ஜனங்கள்லாம் சீர்படுத்துவாங்க. முதல்ல இஸ்ரேல் ஜனங்களுக்கு ஒரு ஃபேவர் செய்வாங்க. அப்போ இஸ்ரேல் ஜனங்களுக்கு ஒரு மிகப்பெரிய ரட்சிப்பு கொடுக்கணும், அவர்கள் தான் ஒரு ஆபத்துக்குள்ளே போக போகிறாங்க. அப்போ இவர்களால் நடப்பதற்கு முன்பதாக சில காரியங்கள் நடக்கணும் அன்புக்குரிய சார் சொல்லு. அப்போ அந்த காரியங்கள் நடந்தேற வேண்டும். அது என்னென்னு பார்க்கும்போது முதல் காரியம், அதாவது உயிர்த்தெழுதல் முதல் பலன் கர்த்தர் இயேசு கிறிஸ்து. அப்போ கர்த்தர் இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுந்து இப்போ என்ன பண்ணியிருக்காருன்னு இன்னைக்கு 2ஆம் வருகையில் வந்திருக்கிறார். அந்த காலங்கள் தொடர்ந்து நடந்துருக்கு. கர்த்தர் வந்து ராஜரீகம் செஞ்சுட்டு இருக்காரு. அதுக்கடுத்தது இப்போ என்ன நடக்குதுன்னா, அவர் உயிரோட எழுந்திரிச்சு உயிர்த்தெழுந்து 2ஆம் வருகையில் வந்தது இங்கே ராஜரீகம் செஞ்சுட்டு இருக்கும்போது இப்போ கிறிஸ்துவுக்குள் மரித்தவர்கள் முதலாவது உயிர்த்தெழுந்திருக்காங்க. யார் அந்த கிறிஸ்துவுக்கு மரித்தவர்கள் அப்படின்னா, அதாவது திருச்சபையின் ஜனங்கள். அதாவது அங்கே வந்து மகிமை அடைந்த பரிசுத்தவான்கள் என்ன பண்ணிட்டாங்கன்னா, உயிர்த்தெழுந்து என்ன பண்ணிட்டாங்கன்னா, அங்கே போய் பாருங்கள் 2வது பாயிண்டில் பார்க்கும்போது சபை ஜனங்கள் உயிர்த்தெழுறாங்க. அதில் பாருங்கள் 1878 வரைக்கும் என்ன ஆச்சுன்னா, அங்கே யாரும் உயிர்த்தெழல. அதுக்கப்புறமா 1878 உயிர்த்தெழுந்துடுறாங்க. மகிமையான பரிசுத்தவர்கள், கிறிஸ்துவுக்குள் மரித்தவர்கள். அந்த 2000 வருஷ காலமாக கிறிஸ்துவுக்குள் மரித்தவர்கள் முதலாவது உயிரோடு எழுந்திரிச்சு போய் அங்கே கர்த்தரோட சேர்ந்துட்டாங்க. அதுக்கப்புறமா பாருங்கள், பின்பு உயிரோடு இருக்கும் நாமும். அப்போ பாருங்கள்,
மரித்த பரிசுத்தவான்கள் உயிர்த்தெழுந்து கர்த்தரோட போய் மகிமையில சேர்ந்துட்டாங்க, அவங்க மகிமை அடைஞ்சிட்டாங்க. அதுக்கடுத்தது பார்த்தீங்கன்னா ரெண்டாவது அறுவடையின் காலத்தில் கூடிய பரிசுத்தவான்கள் நாம தான். இந்த பூமியில் மாம்சத்தில் இருக்கக்கூடிய உயிரோடு இருக்கக்கூடிய பரிசுத்தவான்கள் இப்போ தேவசுத்தத்தை செஞ்சு இப்போ நாம தான் என்ன பண்ணிட்டு இருக்கோம்னு சொல்லி இந்த உயிரோடு இந்த பூமியில் மாம்சத்தில் இருந்து இப்போ தேவசுத்தம் செஞ்சு இப்போ நம்ம கோர்ஸ் முடித்தா நம்ம என்ன ஆயிடுவோம், இப்போ நம்முடைய வாழ்க்கை இப்போ நிறைவடைஞ்சு இப்போ நம்ம ஜீவனை விட்டால் நம்ம என்ன ஆயிடுவோம், அடுத்த செகண்டே நம்ம என்ன பண்ணிடணும்னா கர்த்தரோட போய் சேர்ந்து மகிமைக்குள்ள போய் சேர்ந்துருவோம் அன்புக்குரிய சோதரத்தில். இப்படியாக கடைசியால் 144 கடைசியால் அவர் தன்னுடைய கோர்ஸ் முடிச்சு இப்போ ஜாயின் ஆகிட்டாருன்னா, கர்த்தரோட ஜாயின் ஆகிட்டாருன்னா அப்போ இந்த உலகத்துக்கு ஒரு முடிவு வந்துடும், உலகத்துக்கு ஒரு முடிவு வந்துடும் அன்புக்குரிய சோதரத்தில். அப்போ பாருங்க, அதுக்கு அடுத்தது மகா உத்தரவு காலம் இந்த பூமியில் நடக்க போகுது, 3வது உலக யுத்தம். அந்த 3வது உலக யுத்தம் நடக்கும்போது அங்கே திருச்செவன் பிள்ளைகளுக்கு ஆரம்பத்தில் அவங்க இருக்க மாட்டாங்க, அவங்க தங்களை கோர்ஸ் முடிச்சு போயிடுவாங்க. அடுத்து திரள் அந்த மகா உத்தரவு உச்சகட்டம் நடக்கும்போது அங்கே திரள் கூட்டத்தினருக்கு மிகப்பெரிய அழிவு நடக்குமா நடக்காதுங்களா? திரள் கூட்டம் அங்கே கைவிடப்பட்ட நிலைமையில் இருப்பாங்க. அவங்க என்ன பண்ணுவாங்க, ஆட்டுக்குட்டியான ரத்தத்தில் தோய்த்து தங்களை வெளுத்து அந்த உண்மையை நிரூபித்து தான் அவங்க மீண்டும் அந்த பரலோகத்துக்கு போக முடியும், அதாவது அந்த ஆவிக்குரிய நிலைமை அடைய முடியும். ஆனாலும் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு என்ன வாய்ப்பு இல்லைங்க, சபை வாய்ப்பு இல்லை. அவங்களுக்கு தோழி வகுப்பார் வாய்ப்பு தான், அதாவது சேவகம் பண்ணுற வாய்ப்பு தான் கொடுப்பார். கிரேட் கம்பெனி திரக்கூட்ட வகுப்பு. அப்போ இந்த திரக்கூட்ட வகுப்புக்கு யார் அடையாளமாக இருக்காங்கன்னா லோத்து. பாருங்க, லோத்து சோதம் குமாரா பாருங்க அங்கே அழிஞ்சிட்டு இருக்குது. லோத்து சீக்கிரமாக போக சொல்றாரு தேவன், லோத்து அங்கே போகிறதுக்கு தாமதம் பண்ணுறாரு. அப்போ அவரால் ஓட முடியல. பாருங்க, ஆதியாகமம் 19:23 வாசிக்கலாம். லோத்து சோவாருக்குள் வரும்போது பூமியின் மேல் சூரியன் உதித்தது. பாருங்க, லோத்து சோவாருக்குள்ள வரும்போது பூமியின் மேலே சூரியன் உதிச்சது. இப்போ இந்த சம்பவம் நாம் பார்த்துருக்குறோம். அதாவது ஆதியாகமம் 19 இருக்கு. அதாவது அந்த தூதர்கள் சோதம் குமார பட்டணம் தலைக்கு வந்துடுவாங்க. அங்கே லோத்து நீதிமானா இருக்கார். அவர் என்ன பண்ணுவார்னா, தேவன் வெளியே போய் சீக்கிரமாக தப்பிச்சு போயிருன்னு சொல்லுவார், எங்கேயும் நிற்காதேன்னு சொல்லுவார். லோத்து அவருடைய 2 பிள்ளைகள், அப்புறம் யார் வர்றதுங்க, 4 பேர் வருவாங்க. ஆனால் லோத் மனைவி என்ன செஞ்சுவார், திரும்பி பார்த்து பின்னிட்டு திரும்பி பார்த்து உப்பு தூண் ஆயிடுவாங்க. அப்போ லோத்து பார்க்கும்போது பாருங்க, திருச்சபைக்கு அடையாளமாக்குறாரு, திரள் கூட்டத்துக்கு அடையாளமாக்குறாரா, திரள் கூட்டத்துக்கு. ஆனால் ஆபிரகாம் யாருக்கு அடையாளமாக இருக்காருன்னா திருச்சபைக்கு அடையாளமாக இருக்கார். ஆபிரகாம் சபைக்கு அடையாளமாக இருக்காரு, லோத்து திரள் கூட்டத்துக்கு ஒரு அடையாளமாக இருக்காருன்னு சொல்லி பார்க்குறோம். பாருங்க, அந்த லோத்துவுக்கு அங்கே பயங்கரமான உபத்திரவம். பாருங்க, சோதம் குமாரம் மேலே அக்னியும் கந்தகம் அங்கே அழிய போகுது, அந்த மாபெரும் ஒரு உபத்திரவத்தில் போக போகுது. அந்த மகாபெரிய உபத்திரத்திலிருந்து தப்பிச்சு தேவன் சொல்றாரு, மலை தேசத்துக்கு ஓடி போங்கிறார். மலை தேசம் என்பது மலை தேசம் என்பது எதை குறிக்குதுங்க, ராஜ்யத்தை அடையாளப்படுத்து. ஆனால் அவங்க என்னால் போக முடியல, மலை தேசத்துக்கு ஓட முடியல, அதனால் நான் என்ன பண்ணுறேன், இதோ நான் பார்க்குற இந்த சின்ன பட்டணத்துக்குள்ளே நான் போயிடுறேன், மலை தேசத்துக்கு ஓடுற அளவுக்கு எனக்கு தெம்பு இல்லை, என்னால் ஓட முடியாது, அதனால் இந்த சின்ன பட்டணத்துக்கு நான் போயிடுறேன் அப்படிங்கிறது. அப்போ அவர் சோவாருக்குள்ளே வரும்போது என்னாச்சுங்க, சின்ன பட்டணம் சோவார். அப்போ அதில் போகும்போது அங்கே சூரியன் உதிச்சாச்சு. சூரியன் யாருங்க, நீதியின் சூரியன், கர்த்தருடைய அந்த ராஜ்யம், அதை குறித்து நம்ம பார்க்குறோம். அப்போ அன்புக்குரிய மலைக்கு போக முடியல அவரால். அப்போ இந்த லோத்தை திரள் கூட்டத்துக்கு ஒப்பிடலாம்னு சொல்லி பார்க்குறோம். பாருங்கள், இவர்களும் என்ன ஆவாங்கன்னா, அந்த மகா உத்தர காலத்தினோட முடிவில் அந்த கடைசி உச்சக்கட்டத்தில் இவர்களும் உயிர்த்தெழுந்து வருவாங்கன்னு சொல்லி பார்க்குறோம். நம்ம உயிர்த்தெழு லிஸ்ட்டில் ஃபஸ்ட் யார் உயிர்த்தெழுவாங்க, நம்ம ஏற்கனவே பேசிக் சப்ஜெக்டில் பாடம் பார்த்துருக்குறோம். உயிர்த்தெழுதலில் குறித்தான பாடம் என்ன பாடம் பார்த்துருக்குறோம், ஏதேனிலிருந்து வரும் 4 ஆறுகள் பார்த்துக்கிறோம். அதுக்கடுத்தது சகரியா கண்ட 4 ரதங்கள் பார்த்துக்கிறோம். அப்போ இதில் முதல் உயிர்த்தெழுதல் யார் வருவாங்க, முதல் உயிர்த்தெழுதல் முதல் போனது எந்த குதிரை, அப்படி அது எதை எடுக்கணும், அந்த சகரியா கண்ட 4 ரதங்கள் எடுக்கணும். முதல் போன குதிரை கருப்பு குதிரை, பின்னாடியே சின்ன சிகப்பா வெள்ளையா மறுபடியும் சப்ஜெக்ட் எடுக்கணும். முதல் போனது கருப்பு, 2வது பின்னாடியே போனது வெள்ளை குதிரை, அப்புறம் 3வது தான் பார்த்தீங்கன்னா அங்கே சிவப்பு குதிரை. ஆனால் பார்க்கும்போது அன்புக்குரிய சகோதரர் நம்ம பார்க்குறோம், இதில் 2வது உயிர்த்தெழுதல் வர்றது யார் வருவாங்க, முற்பிதாக்கள் திரள் கூட்டம். அப்புறம் பின்னாடியே முற்பிதாக்கள் உயிர்த்தெழுந்து வந்துடுவாங்க. அந்த உச்சகட்டம் நடக்கும்போது இதெல்லாம் அந்த இஸ்ரேலுக்கு மிகப்பெரிய உச்சகட்டம் அங்கே ஆபத்து வரும்பொழுது அவங்க பார்க்கும்போது அவங்கள காப்பாற்றுறதுக்காக யார் வருவாங்க, முற்பிதாக்கள் உயிர்த்தெழுந்து வந்துடுவாங்க. உயிர்த்தெழுதல் நடக்கும், அவங்களும் மாம்சத்தில் உயிர்த்தெழுந்து அந்த யூதா ஜனங்களுக்கு, இஸ்ரேல் ஜனங்களுக்கு
மத்தியில் அவங்க வந்து நின்று நீங்கள் தைரியமாக இருங்க, பயப்படாதீங்க, உங்களுக்கு ஒரு ஆபத்து வராது, நாங்கள் பார்த்துக்குறோம், தேவன் நடத்துவார் அப்படின்னு அவங்கள வந்து அந்த விசுவாசத்தில் கொண்டு வருவாங்க. அதான் வந்து மிக 5:5 பார்த்தோம். 7 மேய்ப்பர்களையும் 8 அதிபதிகளையும் நான் நிறுத்துவேங்கிறார் தேவன். அப்போ அந்த 8 அதிபதிகள் யாருன்னா அவங்க தான் வந்து இந்த முற்பிதாக்கள். அசீரியர்கள் வரும்பொழுது தேவன் வந்து அவர்களை கொண்டு வருவார். அது முற்பிதாக்கள் சொல்லிப்பாங்க. அடுத்த ஸ்லைட். அப்போ அந்த முற்பிதாக்கள் யாருன்னா ஆபேல்லேருந்து யோவான் ஸ்நானன் வரைக்கும் சொல்லிப்பாங்க. அவர்கள் தான் 8 அதிபதிகளாக தேவன் சொன்ன அந்த மிக 5:5 சொன்ன அந்த 7 மேய்ப்பர்கள் 8 அதிபதிகள் சொல்லி பார்க்குறோம். அப்போ அந்த மகா உத்தரவு காலம் நடக்கும்பொழுது பாருங்கள், எசேக்கியேல் 38ஆம் அதிகாரத்தில் படிக்கிறோம் இல்லைங்களா, 18ஆம் வசனம் 38:18 படிங்க சிஸ்டர். இஸ்ரேல் தேசத்துக்கு விரோதமாக கோகு வரும் காலத்தில் என் உக்கிரமம் என் நாசியில் ஏறும் என்று கர்த்தராகிய ஆண்டவர் சொல்லுகிறார். இஸ்ரேல் தேசத்துக்கு விரோதமாக கோகு வரும்போது என் உக்கிரம் என் நாசியில் ஏறும் என்று கர்த்தர் சொல்றார். அப்போ அந்த உக்கிரம், தேவனுடைய உக்கிர கோபம் வந்து அவருடைய நாசியில் ஏறுங்கிறார். அப்போ அதுக்கு விரோதமாக பாருங்க, நிறைய தேவன் என்ன பண்ணுவார், நிறைய ராஜ்யங்களோட தான் அந்த கோகு வரப்போறான்னு சொல்லி பார்க்குறோம். ஆனால் அதெல்லாம் கொண்டு வந்து சேர்த்துறது யாருங்க? அசீரியன். யார் அந்த அசீரியன் சொல்லி பார்க்கும்போது சாத்தான், அவன் தான் வந்து கொண்டு வர போகிறான்னு சொல்லி பார்க்குறோம். அப்போ இதான் நான் நடக்க போகுது, நிஜத்தில் இதான் நடக்க போகுதுன்னு சொல்லி பார்க்குறோம். அசீரியனா சாத்தான் வருவான், அவன் மூலியமாக தான் கோகு மாகோகு ரஷ்யா வருவாங்கன்னு சொல்லி பார்க்குறோம். அதான் நம்ம எசேக்கியேல் 38:18 படித்தோம். ரஷ்யாவின் தலைமையில் பாருங்கள் யார் யார் வரப்போறாங்கன்னா துருக்கி, அப்புறம் ஈரான், ஈராக்கு, அப்புறம் வடகொரியா, அப்புறம் சீனா போன்ற நாடுகள் எல்லாமே வரப்போகிறாங்கன்னு சொல்லி பார்க்குறோம். அப்போ இவங்கெல்லாம் என்ன முடிவு வேண்டி வருவாங்கன்னா, இஸ்ரேல் வந்து ஒரு தேசமாக இராதபடி நம்ம அப்படியே மத்திய தரைக்கடலோட சேர்த்து தள்ளிடலாம், கடலோட கடலாக அழிச்சிடலான்ட்டு வருவாங்க. அதான் சங்கீதம் 83ஆம் சங்கீதத்தில் படிக்கிறோம். 83ஆம் சங்கீதம் படிச்சிருக்கோமா இல்லைங்களா? அது நான் பாடமாக கூட படிச்சிருக்கிறோம். 83ஆம் சங்கீதம். இஸ்ரேல் தேசத்துக்கு விரோதமாக அந்த அரபு நாடுகள் வர்றது, அரபு நாடுகளோட யுத்தம் இப்போ அதான் நடந்துட்டு இருக்குது இல்லைங்களா? இஸ்ரேல் தேசத்துக்கு விரோதமாக இந்த அரபு நாடுகள் யுத்தம் தான் நடந்துட்டு இருக்குது. அந்த யுத்தங்கள் இன்றைக்கி எப்படி போயிட்டு இருக்குங்க? உச்சகட்டமாக போய்ட்டு இன்றைக்கி அந்த அரபு நாடுகள் பூராமே இஸ்ரேலுக்கு ஆதரவாக இருக்கா, எதிராக இருக்கா? நீங்கள் சொல்லுங்கள். இன்னும் பாருங்கள், அந்த இந்த 83ஆம் சங்கீதத்தில் சொல்லப்பட்ட அந்த யுத்தம் வந்து நடந்து முடிஞ்சிச்சுன்னு ஒரு சிலர் சொல்கிறாங்க. ஆனால் இன்னும் நடந்து முடியல, நடக்க போகுது, இப்போ நடந்துட்டு இருக்குது. அதுக்கான பிகினிங் ஸ்டேஜில் இருக்கிறோம், இருக்கா இல்லைங்களா? இன்றைக்கி நியூஸ் படிச்சிங்களா இல்லைங்களா? இன்றைக்கி என்ன நியூஸ் தெரியுங்களா? இன்றைக்கி பேப்பர் ஹெட்லைன் நியூஸில் பார்த்தீங்கன்னா, இஸ்ரேலுக்கு விரோதமாக அவங்க பண்ண அந்த தொடர்ந்து 5000 ஏவுகணைகள் விட்டாங்களா இல்லைங்களா? ஒரு வருஷத்துக்கு முன்னாடி காசாலேருந்து விட்டாங்களா இல்லைங்களா? 5000 ஏவுகணை விட்டு எத்தனை பேர் செத்தாங்கன்னா 1200 பேர் இஸ்ரேலில் செத்து போயிட்டாங்க. 243 பேர்த்து பிணை கைதியில் பிடிச்சிட்டு போயிட்டாங்க. யார்? இந்த தீவிரவாதிகள். அதுக்கு பழிக்கு பழி வாங்காமல் நான் விடமாட்டேன்னு சொல்லி என்ன பண்ணிட்டாங்க இஸ்ரேல்? திருப்பி அங்கே போர் துவங்கிட்டாங்க. இப்போ அந்த போரில் இப்போ கிட்டத்தட்ட 45,000 பேர் பக்கம் அங்கே தீவிரவாதிகள் அழிச்சாச்சு. 45,000 பேர் பக்கம். பயங்கரமான யுத்தம் போயிட்டுருக்கு. இன்றைக்கி நியூஸ் என்னென்னா, இந்த தீவிரவாதிகள் எல்லாம் என்ன பண்ணுறாங்கன்னா, சுற்றி இருக்கக்கூடிய லெபனான், சிரியா, அந்த ஈரான், ஈராக் தேசங்களுக்கு தீவிரவாதிகள் இவங்கெல்லாம் என்ன பண்ணுறாங்கன்னா, இஸ்ரேலுக்கு விரோதமாக நிறைய சதித்திட்டம் போடுறாங்க. அதை வந்து இவங்க எப்படியாவது கண்டுபிடிச்சிட்றாங்க, இஸ்ரேல் கண்டுபிடிச்சிட்றாங்க. இது எப்படின்னா, அந்த நாட்டில் கூடிய அந்த இந்த எதிரி நாடுகளுக்குரிய அந்த தீவிரவாதிகளுக்கு என்ன உத்தரவு போயிருக்குன்னா, யாரும் வந்து செல்ஃபோன் பயன்படுத்தக்கூடாது, யாரும் செல்ஃபோன் பயன்படுத்தக்கூடாதுன்னு உத்தரவு போட்டிருக்காங்க இன்றைக்கி. அந்த அவங்களுக்குள்ள இது இவ்வளோ நாள் அதை பயன்படுத்தி செல்ஃபோன் பயன்படுத்தினா எங்கே இருக்கிறாங்க டவரை கண்டுபிடிச்சி அடிச்சிடறாங்களாம். டவரை வச்சு இஸ்ரேல் அந்த இராணுவம் அந்த தீவிரவாதி எப்படி பேசுகிறாங்க என்ன பேர் அதை வந்து எடுத்து அந்த இடத்த குறிப்பார்த்து அவங்களை தாக்குதல் பண்ணி அழிச்சிடறாங்களாம். அதனால் தீவிரவாதிகள் ரொம்ப உஷாராகி அந்த டவர் அந்த செல்ஃபோனை பயன்படுத்தாமல் இவங்க என்ன பண்ணாங்கன்னா, இப்போ பேஜர் அப்படிங்கிற நம்ம படிச்சுக்கிட்டு பார்த்தோம்னா, பேஜருங்கிறது நம்ம பார்த்தோம்னா நம்ம வந்து ஆரம்ப காலத்தில் எத்தனை ஒரு 20-25 வருஷத்துக்கு முன்னாடி நினைக்கிறேங்க. அப்போ ஒரு பேஜர்னு ஒரு கருவி வந்துச்சு. அது நீங்கள் பார்த்துட்டு போய் நினைக்கிறேன். அது எவ்வளோ சொல்லிட்டு கருவி, அது வந்து மெசேஜ் மாதிரி அதில் வரும். ஃபோன் பேச முடியாது, மெசேஜ் மாதிரி வரும். அதில் வந்து அந்த கருவியை வச்சு பயன்படுத்திட்டு இருந்தோம் நம்ம. இப்போ இந்த செல்ஃபோன் சிக்னலை பிடிச்சிட்றாங்கன்னு சொல்லிட்டு தீவிரவாதி எல்லாமே இந்த பேஜரை தான் பயன்படுத்திக்கிறாங்க. இன்றைக்கி நியூஸில் நம்ம இந்தியாவில் வந்து பேப்பர் நியூஸில் என்ன போட்டிருக்காங்கன்னா, அங்கே இருந்த எல்லா பேஜர்ஸ் எல்லாம் வெடிச்சிச்சாமா நேற்று. அந்த தீவிரவாதி பயன்படுத்துகிற பேஜர் எல்லாமே அட் அ டைமில் வெடிச்சு கிட்டத்தட்ட 200 பேர் அவுட்டு.
2800 பேர் படுகாயம். ஆமாம், 2800 பேர் படுகாயம். எப்படி பாருங்க, எப்படி வெடிச்சுன்னு தெரியல, எப்படி வெடிச்சுன்னு தெரியல, குழம்பிட்டு இருக்கிறாங்க, எப்படிடா வெடிச்சதுன்னு யோசிச்சுட்டு இருக்கிறாங்க. எந்த அளவுக்கு தேவன் செய்கிறாரு பாருங்க. அப்போ இந்த பேஜரெல்லாம் அட் அ டைம் வெடிச்சிருக்குது. நம்ம செல்ஃபோனே இப்போ நியூஸ் பிரச்சனை பயமாக இருக்குது. செல்ஃபோனை வைக்கல பாருங்கள், எல்லாம் ஜாப்பில் வச்சுருக்குறாங்க, ஃபேண்ட் பாக்கெட்டில் வச்சுருந்துருக்குறாங்க, எல்லாம் வெடித்து அவுட்டு. இந்த ஷர்ட் பாக்கெட்டில் வச்சவங்கலாம் வந்து அவுட்டு, ஃபேண்ட் பாக்கெட்டில் வச்சவங்க அவுட்டு, கையில் வச்சுருந்தோம்னா கை துண்டாகி போச்சுங்களாம். அட் அ டைமில் எல்லா பேஜரும் ஒரே மாதிரி வெடிச்சிருக்கு. எப்படி நடந்துச்சுன்னு இஸ்ரேல் ஒன்றும் மறுமொழி சொல்லலை. ஆனால் இவங்க தான் காரணம்னு தேர்வாதி சொல்கிறாங்க, இவங்க தான் பண்ணிக்கிறாங்க. இது என்ன சொல்கிறது, அவங்க பேசாமல் இருக்கிறாங்கன்னா இது தேவனே செஞ்சாலும் செய்வார், சொல்ல முடியாது. ஏன்னா தேவன் தான் அவங்களுக்கு ஃபேவராக பண்ணிகிட்டு இருக்காரு. அதனால் என்ன நடக்குதுங்கிறத நம்ம பார்த்துட்டு இருக்கிறோம். ஒவ்வொரு நாளும் நம்ம நியூஸில் படிச்சு தான் இருக்கிறோம். இந்த அளவுக்கு வந்து இப்போ போயிட்டுருக்கு பிரச்சனைகள். அப்போ அன்புக்குரிய சகோதரர், இங்கே வந்து இஸ்ரேல் விரோதமாக அந்த சங்கீதம் எசேக்கியேல் 38 சொன்ன அந்த 3ஆம் உலக யுத்தம் என்னான்னா நெருங்கி கொண்டு இருக்குதுன்னு சொல்லி பார்க்கணும். அதுக்கு ஒரு முன்னோட்டமாக தான் இந்த தேசங்கள் எல்லாம், இந்த அரபு தேசங்கள் எல்லாமே இன்றைக்கி இஸ்ரேலுக்கு விரோதமாக வரப்போகுது. அதான் நான் பார்க்குறேன். அதாவது அரபு தேசங்கள் இந்த 83ஆம் சங்கீதம் சொல்லப்பட்டிருக்கிற விஷயங்கள், சங்கீதம் 83ஆம் அதிகாரத்தில் படிக்கிற பாருங்கள், 1ஆம் வசனத்திலிருந்து 3ஆம் வசனம் முடியும். இதோ உம்முடைய சத்துருக்கள் கொந்தளித்து உம்முடைய பகைஞர் தலையெடுக்கிறார்கள். உமது ஜனத்துக்கு விரோதமாக உபாய தந்திரங்களை யோசித்து உமது மறைவில் இருக்கிறவர்களுக்கு விரோதமாக ஆலோசனை பண்ணுகிறார்கள். அவர்கள் இனி ஒரு ஜாதியாய் இராமலும் இஸ்ரவேலின் பேர் இனி நினைக்கப்படாமலும் போவதற்காக அவர்களை அதம் பண்ணுவோம் வாருங்கள் என்கிறார். அதம் பண்ணுவோம் வாருங்கள் வந்து ரெடியாகி எல்லாம் அதம் பண்ணுறதுக்கு வர்றாங்க. யாராவது வர்றாங்க பாருங்க, அடுத்த வருஷம் 4லேருந்து 7 முடியும். 4 படிதான். இப்படி ஏதோமின் கூடாரத்தாரும் இஸ்மயேலரும் மோவாபியரும் ஆகாரியரும் கேபாலரும் அம்மோனியரும் அமலேக்கியரும் தீருவின் குடிகளோடு கூட பெலிஸ்தரும் ஏக மன நிர்ணயமாய் ஆலோசனை செய்து உமக்கு விரோதமாய் ஒப்பந்தம் பண்ணி கொண்டிருக்கிறார்கள். இதில் வர யாருன்னா இந்த ஏதோமின் கூடாரத்தார், இஸ்மயேலர், மோவாபியர், இவங்கெல்லாம் எந்தெந்த தேசத்தார் பாருங்க. இதில் நம்ம பழைய ஏற்பாட்டில் சொல்லப்பட்ட வசனங்கள் இன்னைக்கு எந்தெந்த தேசத்தை சேர்ந்தவங்களாம் இருக்கிறாங்கன்னு பாருங்க. ஏதோமின் கூடார், இஸ்மயேலர், மோவாபியர், ஆகாரியர், கேபாலர், அம்மோனியர், இவங்கெல்லாம் யாருன்னு சொல்லி பார்க்கும்போது அடுத்த சைடில் பார்க்குறோம். அதாவது இன்னைக்கு இருக்கிற தேசங்கள் ஏதோமின் கூடாரம் அப்படின்னு படிச்சு பார்த்தீங்களா, அதுனா சதன் ஜோர்டான். அப்புறம் அந்த இஸ்மயேலர்னு பார்க்கும்போது பாருங்கள், சவுதி அரேபியா அண்டு போர்ஷன்ஸ் ஆஃப் ஜோர்டான். மோவாப்புங்கிறது சென்ட்ரல் ஜோர்டான். அப்புறம் பார்க்கணுமில்லைங்க அந்த ஹேபால், அம்மோன், அமலேக்கு, பெலிஸ்தியா தான் இந்த காசா. இன்றைக்கி இந்த காசா பிரச்சனை தான் பெலிஸ்திய பகுதி தான் பயங்கரமான இன்றைக்கி அச்சுறுத்தல் இருக்குது. அன்னைக்கு சவுல் ராஜா காலத்துலேருந்து அதுக்கு முன்னாடி இருந்து யார் அவங்களுக்கு சண்டை பிடிச்சிட்டு இருக்கிறாங்க, இந்த பெலிஸ்தியர்கள் தான் மிகப்பெரிய எதிரிகளாக இருக்கிறாங்க. இன்றைக்கும் அதுதான் நடந்துட்டு இருக்குது பாருங்கள். பக்கத்தில் கூட லெபனான், அந்த லெபனான் தேசம் எல்லாமே அன்புக்குரிய சகோதரர் இப்போ தொடர்ந்து பண்ணிட்டு இருக்கிறாங்க. இந்த துருக்கி தான் பாருங்கள், அந்த துருக்கி பகுதி தான் இந்த அசிரியா. துருக்கியில் கூடிய அந்த சவுத் ஈஸ்டர்ன் எல்லாமே, அந்த சிரியாவும் மிகப்பெரிய எதிரியாக தான் இருக்குது. ஈரான், ஈராக்கு, இவங்கெல்லாம் தான், இவங்க எல்லாம் ஒன்று கூடி இன்றைக்கி இஸ்ரேலுக்கு விரோதமாக வந்திருக்காங்க. ஆனால் இஸ்ரேல் கம்பேர் பண்ணும்போது எவ்வளோ பெரிய தேசம்னு பார்க்கும்போது அடுத்த சைடில் அதாவது சின்ன தேசம்தான், குட்டியூண்டு தேசம்தான் பாருங்கள். இங்கிலாந்து தேசத்தோடு கம்பேர் பண்ணும்போது இங்கிலாந்து தேசத்தில் இது வந்து இந்த சின்ன பகுதி தான். அடுத்தது யுனைடெட் ஸ்டேட்ஸ், அமெரிக்கா கூட கம்பேர் பண்ணும்போது இஸ்ரேல் அந்த ப்ளூ கலரில் போட்டிருக்கு பாருங்கள், அவ்வளோதான் சிறுசு. அப்புறம் ஆஸ்திரேலியா கூட கம்பேர் பண்ணும்போது இவ்வளோதான். இந்தியா கூட கம்பேர் பண்ணும்போது இப்போ தமிழ்நாடு அளவு கூட இல்லை, அவ்வளோ குட்டியூண்டு தேசம்தான். இதுக்கு விரோதமாக வந்து இன்றைக்கி எல்லா தேசம் வரப்போகிறாங்க, வந்துட்டு இருக்கிறாங்க, யுத்தத்துக்கான ஆயத்தங்கள் பண்ணிகிட்டு இருக்கிறாங்க பாருங்கள். அடுத்த ஒரு சைடில் கூட பார்க்கும்போது இது பாருங்கள், இஸ்ரேல் தேசம் எங்கே இருக்குது, இங்கே இருக்குது, இதான் இஸ்ரேல் தேசம் பாருங்கள். இங்கே ஈரான்லேருந்து ஒரு ராக்கெட் விட்டால் எத்தனை நேரத்தில் வந்துடும், 10 நிமிஷத்தில். அடுத்தது அங்கே ஈராக்லேருந்து வந்தால் எவ்வளோ நேரத்தில் வரலாம் பாருங்கள், ஈராக்லேருந்து 30 நிமிஷம் வந்துடலாம். அடுத்தது இங்கே 6 நிமிஷத்தில் வந்துடலாம். அடுத்தது சவுதி அரேபியாவிலிருந்து வந்தால் 15 நிமிஷத்தில் வந்துடலாம். அடுத்தது பாருங்கள், துருக்கியிலேருந்து வந்தால்
இஸ்ரேல் மேலே வந்து 1 நிமிஷத்தில் வந்துடலாமா, ராக்கெட்டில் வந்தோம், ராக்கெட் விட்டா. இப்படியாக எகிப்துலேருந்து பாருங்க, லெபனான்லேருந்து, இப்படி ஜோர்டான்லேருந்து சுற்றிலே அவங்கள வளைச்சி இப்போ என்ன பண்ணுறாங்கன்னா ஒட்டுமொத்த ஒரு தேசத்தையும் அவர்கள் வந்து கார்மேகம் போல் சூழ்ந்து அவங்க அப்படியே மத்திய தரைக்கோடில் தள்ளி அழிச்சலான்னு நினைக்கிறாங்க. பாருங்க அனுப்புகிறேன், இதெல்லாம் வந்து நடக்க போகுது. அதுக்கு அடுத்தது வந்து எசேக்கியேல் 38ஆம் அதிகாரத்தில் 39ஆம் அதிகாரத்தில் சொல்லப்பட்ட அந்த 3வது உலகமாக யுத்தம். அது வந்து 3வது உலகமாக யுத்தம். இது வந்து நடக்க போகுது, எதிராக வரப்போகுது, கொஞ்ச காலில் நடக்க போகுது. அப்போ கோகு மாகோகு தலைமையில் வரப்போகிறாங்கன்னு சொல்லி பார்க்குறோம். அந்த யுத்தம் கோகு மாகோகு, மாகோகுன்னா மாஸ்கோ. மாஸ்கோ யாருடைய தலைநகராக இருக்குது? ரஷ்யாவுடைய தலைநகராக இருக்குது. அப்போ இந்த கோகு மாகோகு தலைமையில் 3ஆம் உலகப் போர் வந்து வரப்போகுது. இதைத்தான் நம்ம என்ன சொல்கிறோன்னா அர்மகதோன் யுத்தம். அந்த அர்மகதோன் யுத்தத்தில் பார்க்கும்போது அன்புக்குரிய சகோதரி, இஸ்ரேல் தேசத்துக்கு விரோதமாக பாருங்கள் எத்தனை எல்லா தேசங்களும் வரப்போகிறாங்க. அடுத்த ஒரு செயல் பார்க்கும்போது சின்ன தேசத்துக்கு எதிராக இத்தனை தேசம் அட்டாக் பண்ணால் எப்படி தப்பிக்கும்? ஒரு இத்தனோடு குட்டியோடு தேசத்துக்கு எதிராக இத்தனை தேசங்கள் அட்டாக் பண்ண இத்தனை தேசங்கள் இன்னைக்கு எதிராக இருக்கிறாங்க. இத்தனை நாடுகளும் எதிராக இருக்கிறாங்க. இது வந்து அங்கே சுற்றி இருக்கக்கூடிய அந்த நாடுகள், அண்டை நாடுகள். இது தவிர்த்து பாருங்க இன்னும் எத்தனை பேர் வரப்போகிறாங்கன்னா பாருங்க, அடுத்த சைடில் கிட்டத்தட்ட 190 நாடுகள் வரப்போகுதான். இஸ்ரேலுக்கு விரோதமாக யுத்தம் பண்ண எத்தனை நாடுகள் வரப்போகுது? கோகு மாகோகு தலைமையில் 190 நாடுகள் வரப்போகுது. அப்போ வரும்பொழுது பாருங்கள், இந்த ஐக்கிய நாடு சபையில் இன்றைக்கி சமாதானத்துக்கு ஏற்படுத்தப்பட்ட அந்த அமைப்பில் உலக நாடுகள் எல்லாமே அதில் வந்து உறுப்பு நாடுகளாக இருக்குது. இதில் மேக்சிமம் பாருங்கள் 190 நாடுகள் மெஜாரிட்டி இஸ்ரேலுக்கு விரோதமாக வரப்போகிறாங்க. ஒன்று கூடிடுவாங்கன்னு சொல்லி பார்க்குறோம். அதான் நான் பார்க்குறோம், எல்லா தேசங்களிலும் ஆல் நேஷன்ஸ் அகேன்ஸ்ட் ஜெருசலேம், இஸ்ரேலுக்கு விரோதமாக வரப்போகிறாங்க. அப்போ இஸ்ரேலுக்கு விரோதமாக வந்து எல்லா யுத்தத்துக்கு ஆயத்தமாயிருவாங்க. அதான் நம்ம சகரியா தீர்க்கதரிசன புத்தகத்தில் படிக்கிறோம். சகரியா 14ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம். எருசலேமுக்கு விரோதமாக யுத்தம் பண்ண சகல ஜாதிகளையும் கூட்டுவேன். நகரம் பிடிக்கப்படும், வீடுகள் கொள்ளையாகும், ஸ்திரீகள் அவமானப்படுவார்கள், நகரத்தாரில் பாதி மனுஷர் சிறைப்பட்டு போவார்கள், மீதியான ஜனமோ நகரத்தை விட்டு அறுப்புண்டு போவதில்லை. பாருங்க, அதாவது கொஞ்சமான ஜனங்கள் தான் மிச்சமாவாங்க. பெரிய அளவு இஸ்ரேலில் ஏற்படும். இஸ்ரேலில் நிறைய பேர் இன்னைக்கு வரைக்கும் இயேசு கிறிஸ்துவ நம்பல, அதனால் அங்கேயும் பெரிய அளவில் ஏற்படும். தேவன் சொன்ன பேச்சு கேட்கல. அப்போ கடைசியாக அந்த கொஞ்சமான ஜனங்கள் இருக்கும்போது தான் பாருங்கள், மீதியான ஜனமோ நகரத்தை விட்டு அறுப்புண்டு போவதில்லை. அந்த போர் என்பது உச்சகட்ட போர். இதான் 3ஆம் உலக போர். அடுத்த சைடில் பார்க்குறோம், மிகப்பெரிய அந்த 3rd வேர்ல்டு வார் நடப்போகுது. ஒட்டுமொத்த பூமியுமே பற்றிக்கிட்டு எரிய போக அன்புக்குரிய சகோதரர். இப்படியாக அந்த இஸ்ரேல் ஜனங்கள்லையும் பெரிய அளவு ஏற்படுது. பாருங்கள், எசேக்கியா ராஜாவுக்கு விரோதமாக அசீரிய ராஜா வந்தோடனே மிகப்பெரிய முற்றுகை போட்டாச்சு, தப்பிக்கவே முடியாதுன்னு சொல்ல வரும்போது அந்த எசேக்கியா ராஜா என்ன பண்ணார்? நேராக தேவனாலயத்தை போயிட்டார், ஜெபம் பண்ணார். தேவனே நீங்கள் தான் எங்களுக்கு கதி, வேறு யாருமே இல்லை அப்படின்னு போயிட்டார். அப்போ இந்த எசேக்கியா ராஜா யாரை அடையாளப்படுத்துறாங்கன்னா, அந்த விசுவாசித்து நடக்கக்கூடிய அந்த இஸ்ரேல் ஜனங்கள், தேவனை விசுவாசித்து மேசியா வருவார்னு காத்துக்கிறாங்க பார்த்தீங்கன்னா, அந்த ஜனங்கள் எசேக்கியா ராஜா அடையாளப்படுத்துறாங்க. மீதியான ஜனங்கள், தேவனே நீங்கள் தான் எங்களை காப்பாற்றணுங்கிற வழியிலேன்னு போய் நிற்கும்போது தேவன் என்ன செய்வார்? சகரியா 14ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம். கர்த்தர் புறப்பட்டு யுத்த நாளிலே போராடுவது போல் அந்த ஜாதிகளோடே போராடுவார். அன்னைக்கு போராடினாரா இல்லைங்களா? அசீரிய ராஜாவுக்கு போராடினாரா இல்லையா? கர்த்தர் புறப்பட்டு யுத்த நாளில் போராடுற மாதிரி போராடுவார். ஒரே தூதன் 1,85,000 கொன்னார். இப்படியாக கர்த்தர் புறப்பட்டு அந்த யுத்த நாளில் போராடுற அந்த ஒரு போராட்ட வீரனை போல, அங்கே போர் வீரனை போல போராட போறார். கர்த்தர்னா கர்த்தர் இயேசு கிறிஸ்து. அவர் தலைமையில் யார் இருக்க போறாங்க? பாருங்க, கிறிஸ்துவும் அடுத்த சைடில் கிறிஸ்துவும் திருச்சபையும் அங்கே என்ன பண்ணுவாங்கன்னா அங்கே சப்போர்ட்டாக வருவாங்க, இஸ்ரேலுக்கு சப்போர்ட்டாக வருவாங்க. அங்கே என்ன நடக்குது தெரியுங்களா? அங்கே கர்த்தர் இயேசு கிறிஸ்துவும் திருச்சபையும் அங்கே டைரெக்டாக அந்த போரில் இறங்கும்பொழுது பாருங்கள், மாம்சத்தில் இருக்கக்கூடிய முற்பிதாக்களும் அங்கே இருப்பாங்க. அங்கே என்ன நடக்க போகுதுன்னு சொல்லி பார்க்கும்போது அன்புக்குரிய சொல்ல அங்கே மாபெரும் ஒரு விடுதலை அங்கே கிடைக்க போகுது. பாருங்கள், சகரியா 14ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம். எருசலேமுக்கு விரோதமாக யுத்தம் பண்ணின எல்லா ஜனங்களையும் கர்த்தர் வாதிக்கும் வாதையாவது, அவர்கள் காலூன்றி நிற்கையிலும் அவர்களுடைய சதை அழிந்து போகும், அவர்கள் கண்கள் தங்கள் குழிகளிலே கெட்டு போகும், அவர்கள் நாவு அவர்கள் வாயிலே அழுகி போகும். இந்த சண்டையில வந்து தேவனுடைய தலையீடு இருக்க போகுது. தேவனுடைய தலையீடு அங்கே இருக்க போகுது அப்படின்னு சொல்லி பார்க்குறோம். இப்போ தேவனுடைய தலையீடு இருக்கும்போது பாருங்க, அந்த போருடைய போக்கையே அவர் மாற்றிடுவார். போருடைய போக்கையே அவர் மாற்றி அங்கே எல்லா வகையான அனுகூலத்தை அந்த இஸ்ரேல் ஜனங்களுக்கு ஏற்படுத்தி கொடுப்பார்.
பாருங்க, அந்த 8 அதிபதிகள் முற்பிதாக்கள் உயிர்த்தெழுந்து வந்துடுவாங்க. இப்போ முற்பிதாக்கள்லாம் உயிர்த்தெழுந்து வந்து என்ன செய்வாங்கன்னு சொல்லி பார்க்கும்போது, அங்கே அது இஸ்ரேல் ஜனங்களுக்கு சப்போர்ட்டாக நிற்பாங்க, மிகப்பெரிய ஒரு பலனாக நிற்பாங்கன்னு சொல்லி பார்க்குறோம். அதனால் வந்து இங்கே என்ன ஆகுன்னா, அங்கே அவர்களுக்கு நிறைய ஆலோசனைகள் கிடைக்கும், முற்பிதாக்கள் மூலயமா நிறைய ஆலோசனைகள் கிடைக்கும். ஏன்னா தாவீது போன்ற வல்லமையான ராஜாக்கள் உயிர்த்தெழுந்து வந்து எப்படி இருக்கும், அவங்களுடைய அனுபவங்கள், போர் அனுபவங்கள். அப்புறம் சிம்சோனுடைய போர் அனுபவங்கள். சிம்சோன் எப்பேற்பட்ட பராக்கிரமசாலி. கிதியோன் அவருடைய நியாயாதிபதி காலத்தில் நடந்த சம்பவங்கள் நான் பார்க்குறோம். அதாவது வெறும் பானை, தீவெட்டி, அப்புறம் பானை, எக்காலம், இதை வச்சு மிகப்பெரிய வெற்றியை கொடுப்பார். இப்படியாக வந்து பார்க்கும்போது அந்த சூழ்நிலைகள் எல்லாமே முற்பிதாக்கள் எல்லாம் உயிர்த்தெழுந்து வந்து அங்கே அவர்களுக்கு சப்போர்ட்டாக இருப்பாங்கன்னு சொல்லி பார்க்குறோம். அங்கே வந்து பார்க்கும்போது மிகப்பெரிய ஒரு சப்போர்ட் அவங்களுக்கு இருக்கும். இஸ்ரேல் ஜனங்களுக்கு, அந்த மீதியான ஜனங்களுக்கு சப்போர்ட் இருக்கும். அதான் தேவன் சொன்னார், அந்த எசேக்கியாவுக்கு விரோதமாக அசீரிய ராஜா வரும்போது 7 மேய்ப்பர்கள் 8 அதிபதிகள், 7 மேய்ப்பர்கள் திருச்செபிஞ்சாங்க. 8 அதிபதிகள் தான் அந்த முற்பிதாக்கள். அவங்களுடைய அனுபவங்கள் அங்கே பேசும். அவங்க அனுபவங்கள் வந்து அந்த போரில் நிறைய ஆளுகைனா அவங்களாம் நிறைய போர்க்களங்களை பார்த்தவங்க. தாவீது ராஜெல்லாம் மிகப்பெரிய ஒரு யுத்த வீரன். இப்படியாக யோசபாத் ராஜா, இப்படி எல்லாம் அவங்கெல்லாம் வந்து என்ன பண்ணுவாங்கன்னு சொல்லி பார்க்கும்போது ஒரு மாபெரும் ஒரு அவங்களுக்கு ஃபேவராக நிற்பாங்க அப்படின்னு சொல்லி பார்க்கணும். அப்போ தான் அந்த யுத்தத்தினுடைய போக்கில் பார்க்கும்போது அங்கே தேவனே என்ன பண்ணுவார்னு சொல்லி பார்க்கும்போது, நேரடியாக போர்க்காலத்தில் வந்து கர்த்தர் இயேசு கிறிஸ்து மூலியமாக செயல்பாடு நடக்கும்போது அவர்கள் கால் நிற்கும்போது சதை அழிந்து போகும் அப்படின்னு பார்க்குறோம். அவர்கள் கண்கள் தங்கள் குழிகளிலேயே கெட்டு போகும், அவர்கள் நாவு தங்கள் வாயிலேயே இதெல்லாம் எதை குறிக்குன்னு பார்க்குறேங்க. இன்றைக்கி இருக்கக்கூடிய டெக்னாலஜியில் குழப்பங்கள் ஏற்பட்டு வைரஸ் போய் அங்கெல்லாம் அப்படியே ஸ்தம்பிச்சு போயிடும். அது நிமித்தமாக அங்கே என்ன நடக்குன்னா, எதுவுமே செயல்படாமல் அவங்கவுங்க கட்டளைகள் எல்லாமே அவங்கவுங்க எதிராகவே வந்துடும். அதனால் என்ன ஆகுன்னு சொல்லி பார்க்கும்போது அங்கே அன்புக்குரிய சகோதரர்களே மிகப்பெரிய நாச வேலை அவர்களுக்கு நடக்கும். அதான் பார்க்குறோம் சகரியா 14:13. அந்நாளிலே கர்த்தரால் பெரிய கலக்கம் அவர்களுக்குள் உண்டாகும். அவனவன் தன் தன் அயலானின் கையை பிடிப்பான். அவனவனுடைய கை அவனவன் அயலானுடைய கைக்கு விரோதமாக எழும்பும். அங்க வந்து அவர்களுக்குள்ளேயே என்னாங்கன்னா ஒரு மிகப்பெரிய ஒரு குழப்பம் வந்துடும். ஒருத்தருக்கு ஒருத்தர் வந்து பார்த்தீங்கன்னா அதாவது பாருங்க, நட்பு நாடுகளுக்குள்ளேயே என்னாங்கன்னா இவங்களுடைய அவங்க நாட்டு மேலே போய் எழுந்துடும். ரஷ்யா கீழே தான் வருவாங்க, ரஷ்யா தலைமையில் தான் வருவாங்க. அவங்களுடைய ரஷ்யாவுடைய ஏவுகணையே அவங்க ஃப்ரெண்டு நாட்டில் போய் விழுகும்போது நமக்கு எதிராக இவங்க வந்து இந்த யுத்தத்தை பயன்படுத்தி நமக்கு எதிராக வர்றானா அப்படின்னு அவங்களுக்குள்ளே அவங்க அடிச்சுக்குவாங்க. இது நடக்கும் பொழுது அன்புக்குரிய சகோதரர் தான் சொல்கிறாரு, அந்நாளில் கர்த்தரால பெரிய கலக்கம் அவர்களுக்கு உண்டாகுங்கிறார். அவனவன் தன் தன் அயலான் கையை பிடிச்சி இப்படி பண்ண நினைத்துனா அவங்க விரோதமாகவே திரும்பிடுவாங்கன்னு சொல்லி பார்க்குறோம். அதான் சொல்கிறாரு சகரியா 12 அந்த தேவன் என்ன செய்வேன்னு சொல்கிறாரு பாருங்க. அந்நாளிலே நான் குதிரைகளுக்கெல்லாம் திகைப்பையும் அவைகளின் மேல் ஏறி இருக்கிறவர்களுக்கெல்லாம் புத்தி மயக்கத்தையும் வரப்பண்ணி யூதா வம்சத்தின் மேல் என் கண்களை திறந்து வைத்து ஜனங்களுடைய எல்லா குதிரைகளுக்கும் குருட்டாட்டத்தை உண்டு பண்ணுவேன் என்று. அவருடைய அன்னைக்கு குதிரைகள் அன்னைக்கு இருந்த போரில் பயன்படுத்தின அந்த மிருகங்கள். ஆனால் இன்னைக்கு பார்க்கும்போது அந்த டாங்கிகள், ஏவுகணைகள், இந்த மாதிரி நவீன கண்டுபிடிப்புகள் அதில் வந்து குருட்டாட்டத்தை உருவாக்குங்கிறார். இதெல்லாம் என்ன ஆகுன்னா அந்த டைரக்ஷன்லாம் அதுக்கு மாறி மாறி போய் ஒன்னோட ஒன்று வெவ்வேறு அதை பாருங்க அவனுடைய ஃப்ரெண்டு தேசம் கூட அடிச்சுக்குவானுங்க. இப்படியாக வந்து பார்க்கும்போது இஸ்ரேலுக்கு ஒன்றும் ஆகாது, இஸ்ரேலுக்கு மேலே தான் அவங்க விடுவாங்க. ஆனால் அதெல்லாம் மாறி மாறி போய் என்ன ஆகுன்னு சொல்லி பார்க்கும்போது அங்கே மிகப்பெரிய ஒரு கலக்கம் வந்துருங்கிறாரு. அதான் சொல்கிறாரு பாருங்க சகரியா 12:6. அந்நாளிலே யூதாவின் தலைவரை விறகுகளுக்குள்ளே எரிகிற அக்கினி அடுப்புக்கும் வைக்கோல் கட்டுகளுக்குள்ளே எரிகிற தீவெட்டிக்கும் ஒப்பாக்குவேன். அவர்கள் வலது புறமும் இடது புறமுமாக புறப்பட்டு சுற்றிலும் இருக்கிற எல்லா ஜனங்களையும் பட்சிப்பார்கள். எருசலேம் திரும்பவும் தன் ஸ்தானமாகிய எருசலேமிலே குடியேற்றப்பட்டிருக்கும். அதாவது இந்த 12:6 அந்நாளில் யூதாவின் தலைவரை, அந்த யூதாவின் தலைவர்கள் யாருங்க? முற்பிதாக்கள். அவர்கள் வந்து விறகுகளுக்குள்ள எரிகிற அக்கினி அடுப்புக்கும் வைக்கோல் கட்டுகளுக்குள்ள எரிகிற தீவெட்டிகள் ஒப்பாகணுங்கிறார். அவங்க வந்து வலதுபுறம் இடதுபுறமாக புறப்பட்டு சுற்றிலும் இருக்கிற எல்லா ஜனங்களும் என்ன பண்ணுவாங்களா அப்படின்னா அவங்க முற்பிதாக்கள் மாம்சத்தில் உயிர்த்தெழுந்து வந்திருக்கிற முற்பிதாக்கள் அவருடைய அனுபவங்கள் மூலியமாக அங்கே வந்து பார்க்கும்போது மிகப்பெரிய ஒரு அழிவு உலக நாடுகளுக்கு ஏற்படும். அதான் வந்து பார்க்கும்போது என்ன சூழ்நிலைன்னா இந்த மிகப்பெரிய ஆபத்து அது இஸ்ரேல் தேசத்துக்கு விலகி போயிடும். அந்த முற்பிதாக்களுடைய அனுபவங்கள் எல்லாம் அங்கே வந்து அவர்களுக்கு அந்த ஒரு நல்ல ஒரு தீர்வு கிடைக்கும். அதனால் வந்து இந்த போருடைய போக்கே மாறி போய் உலக தேசங்கள் எல்லாமே அதான் மண்பாண்டங்களை போல நொறுக்கப்படுவார் அப்படின்னு பார்க்கணும், நொறுக்கிடுவார் அப்படின்னு பார்க்கணும். அப்போ இஸ்ரேல் தேசத்துக்கு அடுத்த சைடில் இஸ்ரேல் தேசத்துக்கு விரோதமாக
ஒன்றுமே அவர்களுக்கு எதிராக நடக்காது. அங்கே எல்லா தேசமும் அங்கே பத்தி எறிஞ்சாலும் இஸ்ரேல் வந்து காப்பாற்றப்படும், மீதியான ஜனங்கள் காப்பாற்றப்படுவாங்க. எசேக்கியா ராஜா எப்படி காப்பாற்றப்பட்டாரோ அப்போ இஸ்ரேல் தேசம் தான் உலகத்தில் டாப்பில் நிற்கும் அன்புக்குரிய சொல்லு. அதான் சொல்கிறாரு யோயல் தீர்க்கதரிசி மூலமாக சொல்கிறாரு. யோயல் 3:16 சியோனில் இருந்து கெர்ஷித்து எருசலேமில் இருந்து சத்தமிடுவார், வானமும் பூமியும் அதிரும். ஆனாலும் கர்த்தர் தமது ஜனத்துக்கு அடைக்கலமும் இஸ்ரேல் புத்திரருக்கு அரணான கோட்டையுமாய் இருப்பார். பாருங்க, தேவன் என்ன பண்ணுவாருங்களாமா? அரணான கோட்டையாக இருப்பார். பூமியும் அதிரும்னா ஒட்டுமொத்த தேசங்கள் எல்லாம் பூமியே அதிர போகுது. அதனால் தேவன் வந்து தன்னுடைய ஜனத்துக்கு ஒரு அடைக்கலமா அவர் கோட்டையமாக இருப்பார்னு சொல்லி பார்க்குறோம். அதனால் சொல்கிறார், இப்படியாக வந்து அந்த அந்த சூழ்நிலைகள் வந்து என்ன ஆகும்னா தேவன் வந்து அதுக்கு ஒரு ஃபேவர் பண்ணுவார் அப்படின்னு சொல்லி பார்க்குறோம். பாருங்கள், யோயல் 2:18 அப்பொழுது கர்த்தர் தமது தேசத்துக்காக வைராக்கியம் கொண்டு தமது ஜனத்தை கடாட்சிப்பார். பாருங்க, தன்னுடைய தேசத்துக்காக வைராக்கியம் கொண்டு அவருடைய ஜனத்தை வந்து பாருங்க, தேவன் வைராக்கியம் கொண்டு அங்கே செயல்பட போகிறார். அந்த ஜனங்களுக்காக தேவன் வைராக்கியம் கொண்டு அவளை காப்பாற்ற போகிறாரு. தன்னுடைய ஜனங்களை வந்து அவர் கடாட்சிப்பார் அப்படின்னு சொல்லி பார்க்குறோம். அப்போ இப்படியாக வந்து பார்க்கும்போது தேவன் அவர்களுக்கு ஃபேவர் செய்வார். அதான் சகரியா 12:8-9 கூட வாசிங்க. அந்நாளிலே கர்த்தர் எருசலேமின் குடிகளை காப்பாற்றுவார். அவர்களில் தள்ளாடினவன் அந்நாளிலே தாவீதை போல இருப்பான். தாவீது குடும்பத்தார் அவர்களுக்கு முன்பாக தேவனை போலும் கர்த்தருடைய தூதனை போலும் இருப்பார்கள். இப்படியாக அங்க தேவன் வந்து தள்ளாடினவன தாவீதை போல இருப்பானா. தள்ளாடி நடந்தவனே தாவீது ராஜா எவ்வளவு பராக்கிரமசாலி, அவரை போல இருப்பானா. தாவீது குடும்பத்தார் அவளுக்கு முன்பாக தேவனை போல இருப்பாங்களாம். தேவனை போலவும் கர்த்தருடைய தூதனை போலவும் தாவீது குடும்பத்தார் இருப்பாங்களாம். அதனால எருசலேம் குராதமாக எல்லா ஜாதிகளையும் தேவன் அழிச்சிரு அப்படிங்கிறார். அதனால சொல்றாரு பாருங்க, மீண்டும் தேவன் என்ன பண்ண போறாருன்னா இந்த பூமியில மீண்டும் அந்த ஒரு நியாயத்தை கொண்டு வந்து வைக்க போறாரு. அதான் ஏசாயா 1:18 படிக்கிறோம். உன் நியாயாதிபதிகளை முன்னிருந்தது போலவும் உன் ஆலோசனைக்காரரை ஆதியில் இருந்தது போலவும் திரும்ப கட்டளையிடுவேன். பின்பு நீ நீதிபுரம் என்றும் சத்திய நகரம் என்றும் பெயர் பெறுவாய். சீயோன் நியாயத்தினாலும் அதிலே திரும்பி வருகிறவர்கள் நீதியினாலும் மீட்கப்படுவார்கள். இப்படியாக வந்து பார்க்கும்போது அங்க தேவன் நியாயாதிபதிகளை முன்னிருந்தது போலவும் அவருடைய ஆலோசனைக்காரர் ஆதியில் இருந்தது போலவும் திரும்ப பண்ணிடுவார். அப்போ என்ன ஆகுன்னா அது நீதிபுரம், ஒட்டுமொத்த தேசம் உலகமுமே நீதிபுரமாக மாறிடும், சத்திய நகரமாக மாறி எல்லாமே தேவபக்தியில் சந்ததியாக மாறிடுவான்னு சொல்லி பார்க்குறோம். நீதி சீயோன் நியாயத்தினாலும் அதனுடைய திரும்பி வருகிறவர்கள் நீதியினாலும் மீட்கப்படுவார்கள்னு சொல்லி பார்க்குறோம். நீதியினால் மீட்கப்பட்டு எல்லா ஜனங்களும் அங்கே ஆசீர்வாதத்தை சுதந்திரத்துக் கொள்வார்கள். அதான் பாருங்கள், அந்த எசேக்கியா ராஜா வியாதிப்பட்டு பார்த்தீங்கன்னா 2வது சம்பவம். எசேக்கியா ராஜா அந்த மரணத்துக்கு எதிரான வியாதி, அந்த மரணத்துக்கு எதிரான வியாதியில் செத்து போயிடுவேன்னு சொல்லிட்டாங்க. உன்னை வீட்டுக்காரை ஒழுங்குபடுத்தி செத்து போயிடுவேன்னு சொல்லிட்டாரு தேவன். அப்போ எசேக்கியா ராஜா அழுவார். அழுது தேவனத்தில் விண்ணப்பம் பண்ணுவார், நான் எவ்வளோ தேவனை உங்களுக்கு உங்களுடைய நாமத்துக்கான வைராக்கியமாக செயல்பட்டேன், இப்படி பண்ணிட்டீங்களேன்னு சொல்லி அழுது ஜெபம் பண்ணும்போது தேவன் என்ன சொல்லுவாருங்க? ஏசாயா தீர்க்கதரிசி மூலமா அத்திப்பழத்தை கொண்டு வந்தார். அப்போ அதில் என்ன பண்ணுவார்? அந்த அடையை கொண்டு பாருங்கள், அதில் என்னாச்சுன்னா அங்கே அதை பிளவு மேலே பத்து போடும்போது அவர் பிழைச்சிடுவார்னு சொல்லி பார்க்குறோம். இப்போ இந்த அத்திப்பழ அடை என்பது பாருங்கள் ஒரு ஜீவன் தரக்கூடிய விஷயத்தை குறிக்குது. அப்போ வந்து முற்பிதாக்களுடைய வாழ்க்கையை அடையாளப்படுத்துகிறது. அப்போ முற்பிதாக்களுடைய வாழ்க்கையை இந்த அத்திப்பழ அடை வந்து அடையாளப்படுத்துது. அப்போ அவர் முற்பிதாக்களுடைய விசுவாசங்கள் எல்லாம் அவர்களுக்கு போய் அவர் என்ன ஆகுனா பிழைச்சிடுவாங்க. யாருன்னா அந்த எசேக்கியா ராஜா எப்படி பிழைச்சாரோ அத்திப்பழ அடையினால முற்பிதாக்கள் வந்து அவர்களுக்கு ஃபேவரட் பண்ணும்போது அவங்க வாழ்க்கையை பார்த்து இவர்கள் வந்து அந்த மரணத்துக்கான வியாதியிலிருந்து தப்பிச்சிடுவான்னு சொல்லி பார்க்குறோம். அப்போ எத்தனை வருஷத்தை தேவன் கூட்டி கொடுப்பாரு? 15 வருஷம். அப்போ 15 வருஷம் என்பது பாருங்கள் அன்புக்குரிய சகோதரர் எப்படி சேருதுன்னா பாருங்கள், அங்கே 7 மேய்ப்பர்கள் 8 அதிபதிகள். 7 + 8 7 என்பது 7 மேய்ப்பர்கள் 144,000 பேர் திருச்சபையின் வகுப்பார். அங்கே 8 என்பது முற்பிதாக்கள். அப்போ 2 கூட்டினா 7 + 8 எத்தனைங்க? 15 வருஷம். அப்படிங்கிறது மீண்டும் ஜீவன் கிடைக்கக்கூடிய விஷயம், மீண்டும் உயிர் தப்பிக்கிற விஷயம். அப்போது ஒட்டுமொத்த உலக ஜனங்களும் என்ன ஆகுனா அந்த மேலான அந்த ஒரு வாய்ப்பு பெற்றுக்கொண்டு, அதாவது மரணம் இல்லாமல் நித்திய ஜீவனோட இருப்பார்கள் சொல்லி பார்க்குறோம். அதான் பாருங்கள் மீகா 4ஆம் அதிகாரத்தில் 4ஆம் வசனம். அவனவன் தன் தன் திராட்சை செடியின் நிழலிலும் தன் தன் அத்திமரத்தின் நிழலிலும் பயப்படுத்துவார் இல்லாமல் உட்காருவான். சேனைகளுடைய கர்த்தரின் வாய் இதை சொல்லிற்று. அப்போ இப்படியாக எல்லா ஜனங்களும் யார் பயப்படுத்த வேண்டிய சூழ்நிலை இருக்காது. அப்போ 7வது 1000 வருஷம் முடிஞ்சு 8வது 1000 வருஷத்துக்குள்ள எப்படி இருக்குங்க? அவனவன் தன் தன் திராட்சை செடியின் நிழலிலும் தன் தன் அத்திமரத்தின் நிழலிலும் என்ன பண்ணுவாங்களா?
பயப்படுத்தவரை இல்லாமல் உட்கார வேணாம், கர்த்தருடைய வாய் இதை சொல்லிட்டு. அப்போ இந்த திராட்சை செடி யாரை குடிக்குதுங்க? திராட்சை செடி. திராட்சை செடி நானே மெய்யான திராட்சை செடி, நீங்களெல்லாம் திராட்சை கொடிகள், நாம தான் திராட்சை செடி. அப்புறம் முந்தின சைடில் அதில் அத்திமரம் யார் குறிக்கிறாங்க? இஸ்ரேல் ஜனங்கள். அப்போ திருச்சபை, இஸ்ரேல் ஜனங்கள் ரெண்டு பேரும் சேர்ந்து என்ன பண்ணுவாங்கன்னா ஒட்டுமொத்த உலகத்துக்கு இந்த ஆசீர்வாதம் திரும்ப கொடுக்க போகிறாங்க. இதெல்லாம் நடக்கும் பொழுது ஜெருசலேம் தான் கேபிட்டலாக இருக்கும். உலகத்துக்கே ஒரு தலைநகரம், அது எதுவாக இருக்கும்? ஜெருசலேம். ஜெருசலேம் நகரம் தான் வேர்ல்டு கேபிட்டல் சிட்டி. உலகத்தினுடைய தலைநகராக எருசலேம் இருக்க போக அன்புக்குரிய சகோதரர்களே, இப்படியாக தேவன் என்ன செய்ய போறாருன்னா அந்த ஒரு நகரத்தை தேவன் வந்து அசீரியன் மிதிக்கிறதுக்கு விட மாட்டார், அசீரியன் கையில் விட மாட்டான்னு சொல்லி பார்க்குறோம். ஆனால் பாருங்க, இதில் ஒரு மிக முக்கியமான செய்தி என்ன சொல்றாருன்னா, தேவன் இந்த முற்பிதாக்கள் எல்லாமே பாருங்க திருச்சபை ஜனங்களுக்கு பாருங்க, நாம பூர்ணமானதுக்கு அப்புறம் தான் நம்மளால தான் அவங்க பூர்ணமாய் வருவாங்கன்னு சொல்லி பார்க்குறோம். அதான் நம்ம எபிரேயர்ல படிக்கிற மாதிரி 11 40 வசனத்தில் இவர்கள் எல்லாரும் விசுவாசத்தினாலே நற்சாட்சி பெற்றும் வாக்குத்தத்தம் பண்ணப்பட்டதை அடையாமற் போனார்கள். அவர்கள் நம்மை அல்லாமல் பூரணராகாதபடிக்கு விசேஷித்த நன்மையானதொன்றை தேவன் நமக்கென்று முன்னதாக நியமித்திருந்தார். பாருங்க, அதாவது இவர்கள் எல்லாரும்னா அந்த முற்பிதாக்கள் விசுவாசத்தினால் நற்சாட்சி பெற்று வாக்குத்தத்தம் பண்ணப்பட்டதை அடையாம போனாங்க. யாரும் முற்பிதாக்கள். இவர்கள் எல்லாம் என்ன பண்ண மாட்டாங்க? நம்ம இல்லாமல் பூரணராக முடியாதான். அப்போ பாருங்க, நம்மளால தான் இந்த முற்பிதாக்கள் என்ன பண்ண போறாங்க? உயிர்த்தெழுந்து வரப்போறாங்க. அவங்களுக்கு ஒரு பூரணமே நம்மனால தான் கிடைக்க போகிறோம் அப்படின்னு அன்புக்குரிய சொல்ல. முற்பிதாக்கள் வாழ்க்கை எப்பேற்பட்ட வாழ்க்கை? முற்பிதாக்கள் ஆபிரகாமுடைய வாழ்க்கை யோசனை பண்ணி பாருங்க, ஈசாக்கின் வாழ்க்கை யோசனை பண்ணி பாருங்க, அப்புறம் யாக்கோப்பின் வாழ்க்கை, தாவீதின் வாழ்க்கை, சாமுவேலின் வாழ்க்கை, அப்புறம் மோசே, எத்தனை பரிசுத்தவான்கள் முற்பிதாக்கள் பாருங்க. இவனுடைய வாழ்க்கையெல்லாம் பாருங்க, நம்ம பார்க்குறோம் தேவனுக்காக எப்படி வைராக்கியம் இருந்தாங்க. அப்போ அந்த முற்பிதாக்கள் பாருங்க, நம்ம இல்லாமல் அவர்கள் பூர்ணராக மாட்டாங்கன்னா நாம் இல்லாமல் அவர்கள் பூர்ணமாக வர முடியாது, உயிர்த்தெழுந்து வர முடியாது அப்படின்னு அன்புக்குரிய சொல்லு. முற்பிதாக்கள் வாழ்க்கை எவ்வளோ பெரிய உயர்ந்த உறவை நம்ம பார்க்குறோம், படிக்கிறோம். அப்போ அதை காட்டிலும் சபை ஜனங்களுடைய வாழ்க்கை அதை காட்டிலும் எப்படி இருக்கணுமா? இப்போ நம்ம அப்படி இருக்கிறோமா? சபை ஜனங்களோட வாழ்க்கை தரம் எப்படி உயர்ந்திருக்கணுமா? அதை காட்டிலும் முற்பிதாக்களுடைய வாழ்க்கைக்கு, ஆபிரகாமின் வாழ்க்கை காட்டிலும் நம்ம வாழ்க்கை தரம் எப்படி இருக்கணுமா? இருக்குதுங்களா? நம்மளே கேள்வி கேட்கணும். இப்போ பாருங்க அன்புக்குரிய சகோதரர், தேவன் வந்து அன்னைக்கு இருந்த முற்பிதாக்கள் இடத்துல ஒரு காரியத்தை செய்யச்சோன்னா உடனே செஞ்சு முடிச்சிடுவாங்க. ஆபிரகாம் கிட்ட தேவன் சொன்னார், உன் பையனை என்ன பண்ணார்? நம்ம கிட்ட சொன்னா உடனே செய்வோமா? தேவன் சொன்னா அவங்க உடனே செஞ்சாங்க. மோசையெல்லாம் எப்படி செஞ்சார் பாருங்க. தேவன் சொன்னா உடனே ஆடெல்லாம் விட்டுட்டு தேவன் சொன்ன வேலையை போயிட்டார். மீதியான தேசத்துலேருந்து நேரம் அங்கே போயிட்டார். ஈசாக்கு அப்படிதான். எல்லா முற்பிதாக்களுமே பாருங்க தேவனுக்காக ரொம்ப வைராக்கியம் காட்டினாங்க. அப்போஸ்தலனாகிய பவுல் கூட என்ன சொன்னார்? உலகத்தின் காரியங்களை நஷ்டமும் குப்பையுமா என்றன்னு சொல்லி விட்டு வந்தார். இப்போ அதனால தான் வந்து அவங்களாம் வந்து மகிமை அடைஞ்சு அந்த ஸ்தானத்தில் இருக்கிறாங்க. அப்போ அன்புக்குரிய பூமியில் வாழக்கூடிய நாமம் நம்மளுடைய வாழ்க்கை எப்படி இருக்கணும் பாருங்க. அவங்களுடைய நியாயமான உரிமைகளை கூட விட்டு கொடுத்தாங்க முற்பிதாக்கள், பரிசுத்தவான்கள் எல்லாமே. ஆனால் நம்ம வந்து பார்க்கும்போது அன்புக்குரிய நம்மளுடைய நேரம், காலம், செல்வாக்கு உலகத்தில் ஒன்றுமே கிடையாது. இன்னைக்கு கொஞ்ச காலத்துக்கு அழிய போகிறது இந்த உலகமெல்லாம். அப்படிங்கும்போது நம்மளுடைய எல்லா விஷயங்களும் தேவனுக்கு ஒப்பு கொடுக்கணும்னு சொல்லி பார்க்குறோம். நம்முடைய எல்லா திறமைகளையும், செல்வாக்களையும், நம்ம படிப்பு, நம்முடைய எல்லா டேலண்ட்டையும் தேவனுக்குன்னு கொடுக்கணும். ஜீவபலியும் ஒப்பு வந்துட்டோம். அதனால் அன்புக்குரிய சகோதரரே, நம்ம வந்து எந்த அளவுக்கு நம்ம வாழ்க்கையை முற்பிதாக்களை காட்டிலும் நம்ம வந்து மேலான நிலைமையில வாழ்ந்து காமிக்கணும். அப்போ தான் மகிமையில கிறிஸ்துவோட போய் சேர முடியும். இல்லாட்டி நம்ம வந்து மகிமையில சேர முடியாது அன்புக்குரிய சகோதரரே. அப்போ பாருங்க, முற்பிதாக்களுக்கு மேலான ஸ்தானத்தில் தேவன் நம்மளை கொண்டு வந்து வைக்கிறாருன்னா நாம் வந்து இந்த அழைப்பை நம்ம சாதாரண பண்ணிடக்கூடாது. இது தெரிந்துகளில் நம்ம சாதாரண பண்ணிடக்கூடாது. தொடர்ந்து நம்ம என்ன பண்ணணும்னா இன்னும் நம்மளை பரிசுத்தமாக்கி கொண்டு தேவன் விரும்புகிற அந்த ஒரு மேலான ஆசீர்வாதத்தை நம்ம சுதந்திரத்துக்கொள்ளணும். அப்போ உலகத்துக்கே நம்ம ஒரு மாடலாக இருக்க போகிறோம், ரோல் மாடலாக. ஆக அன்புக்குரிய சகோதரர், நமது வாழ்க்கையும் இந்த பூமியில் ரோல் மாடலாக இருந்து தொடர்ந்து தேவன் நம்ம மேலே வச்சுக்கிற அந்த நம்பிக்கையை பூச்சி தேவன் தாமே நமக்கு கிருபை வழிநடத்துவாராக. பொறுமையோடு கேட்டவங்க தேவன் தாமே ஆசீர்வதிப்பாராக. ஆமீன்.